ஓகே பிரசனா you can leave. Okay, so பிரசனா சோ கண்டிப்பா வந்து போனா நான் சொல்லல இந்த கிளாஸ் வந்து போனா நான் காமனா கொண்டு போறேன். ஓகே, சோ காமனா வந்து கொண்டு போறேன். சோ அதுக்கு ஏத்த மாதிரி வந்து பார்த்தா நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கலாம். சோ கான்செப்ட் மட்டும் முக்கியம் அப்படினா எஸ் கான்செப்ட் லேர்ன் பண்ணிக்கலாம். ஆல்வேஸ் எஸ் சோ ஹோப்ஃபுல்லி கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். எஸ் இப்போ தெளிவா கவனியா. இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படினா நம்மளோட லிவிங் ரூம் இருக்குல்ல. சோ லிவிங் ரூம்னா இப்போ நான் இருக்க ரூமே வச்சுக்கலாமா? சோ நான் இருக்க ரூம் அப்படினா இப்போ தெளிவா கவனியா. இப்போ வந்து இந்த லிவிங் ரூம்ல போயிட்டு வெப் பேஜ் ஓகே அதாவது வந்து பார்த்தா பாடி டேக். சோ நம்மளோட பாடி டேக் இருக்குல்ல. சோ பாடி டேக்ல தான் நம்ம கண்ணுல பாக்குறது ஓகே. சோ மேல வந்து பார்த்தா ஹெட்டிங் டேக், கீழ வந்து பார்த்தா பாடி டேகா. சோ அதுக்கு அப்புறம் வந்து பார்த்தா சாரி ஹெட்டிங் கிடையாது. ஹெட் பாடி. சோ இந்த லிவிங் ரூம் தான் நம்மளோட வெப் பேஜ். அது வந்து பார்த்தா பாடி டேக். இந்த சூட்கேஸ் தான் நம்மளோட டிவிஷன் டேக் ஓகே. சோ DIV அப்படினா டிவிஷன் ஓகே. சோ டிவிஷன் டேக். அதுக்கு அப்புறம் வந்து பார்த்தா திங்ஸ் இருக்குல்ல. சோ திங்ஸ் அப்படினா நம்மளோட H1 இருக்கு, H2 இருக்கு. அடுத்து வந்து பார்த்தா நம்மளோட இமேஜ் டேக் இருக்கா. சோ இது மூணும் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படினா இது மூணும் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படினா எஸ். சோ இந்த இடத்துல வந்து பார்த்தா திங்ஸ் சொல்றோமா. இப்போ இன்னைக்கு நம்மளோட டாஸ்க் என்ன அப்படினா இன்னைக்கு வந்து பார்த்தா நம்மளோட டாஸ்க் என்ன அப்படினா இந்த திங்ஸ இந்த சூட்கேஸ்ல வந்து பார்த்தா எப்படி வைக்க போறோம். அதுக்கு அப்புறம் வந்து பார்த்தா தெளிவாங்க இந்த திங்ஸ் வந்து பார்த்தா இந்த சூட்கேஸ்ல வந்து பார்த்தா எப்படி வைக்க போறோம். அண்ட் மோரோவர் இந்த சூட்கேஸ் வந்து பார்த்தா நம்ம ரூம்ல வந்து பார்த்தா எந்த இடத்துல வைக்க போறோம். அதான் வந்து பார்த்தா இன்னைக்கு டாஸ்க் ஓகே. அங்க சோ சூட்கேஸ்ல திங்ஸ் எப்படி இருக்க போகுது, எந்த ஆர்டர்ல இருக்க போகுது, சென்டர்லயா, லெஃப்ட்லயா, ரைட்லயா, டாப்லயா. அதே மாதிரி இந்த லிவிங் ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சூட்கேஸ் வந்து பார்த்தா லெஃப்ட் சைடு இருக்க போதா, சென்டர்ல இருக்க போதா, ரைட் சைடுல இருக்க போதா, டாப்ல இருந்து பாட்டம்ல வந்து பார்த்தா எவ்வளவு இருக்க போகுது. அதான் வந்து பார்த்தா நம்ம முடிவு பண்ண போறோம். இது கிளியரா அப்படின்னா சாட்ல வந்து கிளியர் சொல்லுமா. அதர்வைஸ் கிளியரா அப்படின்னா சாட்ல வந்து கிளியர் சொல்லுமா. எஸ் ஓகே. அதர்வைஸ் கிளியரா கரெக்ட்டா வாய்ஸ் கேக்குதா. சோ நீங்க என்ன டைப் பண்ணி தெரியல ஓகே. சோ தெரியவங்க இப்போ ஓகே என்ன டைப் பண்ணீங்க புரியல சீரியஸா. எஸ் டைப் பண்ணீங்க அகைன் நம்ம ரீடைப் பண்ண முடியுமா. எஸ் கிளியர் ஓகே. சோ ஃபர்ஸ்ட் ப்ரோ ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப் பண்ணா மொபைல் டெவலப்மென்ட் பண்ணி ஆப் டெவலப்மென்ட் பண்ணலாமா. எஸ் ஃபுல் ஸ்டாக் வந்து பண்ண முன்னாடி நம்ம டே 1 சொல்லிட்டேன். அது பண்ணா வெப் டெவலப்மென்ட் இருக்கு, மொபைல் ஆப் டெவலப்மென்ட் இருக்கு. நம்ம சூஸ் பண்ணது வெப் டெவலப்மென்ட் ஓகே. இதுல வந்து பண்ண மொபைல் ஆப்க்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல. எஸ் சோ இந்த கான்செப்ட் தான் நம்ம வந்து பண்ணா இன்னைக்கு ஃபுல்லா வந்து பண்ண பார்க்க போறோம். சோ என்ன கான்செப்ட் அப்படினா பாக்ஸ் மாடல் ஓகே. ஆல்வேஸ் என்ன கான்செப்ட் அப்படினா பாக்ஸ் மாடல். சோ பாக்ஸ் மாடல்னா என்ன. சோ இந்த பாக்ஸ் மாடல் வந்து பண்ணா கண்டென்ட், பேடிங், பார்டர் அண்ட் மார்ஜின் ஓகே. சோ இது அப்படியே வைங்க. நான் வந்து பண்ணா பேரலலா வர்க் பண்றேன் ஓகே. சோ நான் வந்து பண்ணா இந்த பேரலலா வர்க் பண்றேன். தெளிவா சொல்லுங்க. இப்போ வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்டென்ட் ஆல்வேஸ் சோ நமக்கு பிடிச்ச ஓகே. சோ நமக்கு பிடிச்ச 10th ஸ்டாண்டர்ட் ஓகே. சோ நமக்கு பிடிச்ச 10th ஸ்டாண்டர்ட்ல என்ன சொல்லலாம் உங்களோட பெஞ்ச்ல வந்து பார்த்தா ஒரே குட்டையில் விழுந்த மட்டைகள் வந்து பார்த்தா எத்தனை பேர் இருந்தாங்க சாட் சொல்லலாம். ஆல்வேஸ் என்னோட 10th ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தா 3 பேர் ஓகே. சோ கண்டென்ட் வந்து பார்த்தா 3 மெம்பர்ஸ். சோ புரியுதா ஓகே. சோ கண்டென்ட் வந்து பார்த்தா அந்த பெஞ்ச்ல 3 மெம்பர்ஸ். சோ இத நம்ம என்ன சொல்றோம் அப்படினா இந்த கண்டென்ட் சொல்றோம் ஓகே. the actual content of the box. example H1 tag, image tag, H2 tag, parallel tag ஓகே. சோ 3 4 அர்ஜுன் பாலு ஓகே. அர்ஜுன் பாபு ஓகே. சோ கிளியரா உங்களுக்கு புரியுதா. சோ அத வந்து பண்ணா நான் என்ன சொல்றேன் ஓகே. சோ கண்டென்ட்னா இப்போ யோசிச்சு பாருங்க. இதுல வந்து பார்த்தா எத்தனை பேர் இருக்காங்க. ஆல்வேஸ் நம்மளோட டிவிஷன்ல வந்து பார்த்தா எத்தனை கண்டென்ட் இருக்கு வந்து பார்த்தா சாட்ல சொல்லுமா. நம்மளோட டிவிஷன்ல வந்து பார்த்தா எத்தனை கண்டென்ட் இருக்கு சாட்ல சொல்லுமா. சோ எப்படி வந்து பார்த்தா நம்ம பெஞ்ச்ல 3 பேர் இருந்தாங்களோ எஸ் அதே மாதிரி தான் இதுலயும் வந்து பார்த்தா 3 பேர் இருக்காங்களா. இதுதான் என்ன சொல்றோம்னா கண்டென்ட் சொல்றோம். அவ்வளவுதான் சிம்பிள். சோ இப்பதான் வந்து பார்த்தா ஒரு காமெடி நடக்கும் ஓகே. சோ நம்ம வந்து பார்த்தா ஒரே குட்டையில் விழுந்த மட்டைகள் எஸ் 3 தான் வந்து பார்த்தா கரெக்டான ஆன்சர். ஒரே குட்டையில் விழுந்த மட்டைகள் வந்து பார்த்தா நம்ம 3 பேரும் ஒரே பெஞ்ச்ல உட்கார்ந்து இருக்கோம். சோ கிளியரா உங்களுக்கு. சோ இது உங்களுக்கு புரியல எஸ். சோ 3 பேர் வந்து பார்த்தா நம்ம ஒரே பெஞ்ச்ல வந்து பார்த்தா உட்கார்ந்து இருக்கோம். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா மேன் வந்து பார்த்தா வரப்போறோம் ஓகே.
Yes, கண்டிப்பா உமேஷ் குமார் சார் this day 1 day 2 day 3 can I start here from the yes உமேஷ் குமார் கண்டிப்பா கவனிங்க ஓகே இந்த கவனிச்சுட்டு உங்களுக்கு அப்புறம் ஓகேவா இல்லையான்னு இருக்கணும் அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்க எஸ் ஈஸியா தான் இருக்கும் டோன்ட் வரி இப்ப பெஞ்ச்ல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ பேர் இருக்கு பெஞ்ச்ல வந்து பார்த்தா இவ்வளோ இடம் இருக்கு சோ நேரா வந்து பார்த்தா இங்கிலீஷ் மேம் வர போறாங்க வந்து என்ன சொல்ல போறாங்க டேய் பெஞ்ச்ல தான் இவ்வளோ இடம் இருக்குல்ல ஏன்டா வந்து பார்த்தா 3 பேர் ஒட்டி உட்காந்துருக்கீங்க அதான் வந்து பார்த்தா நம்ம ஃபேஸ் பண்ற ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஓகே சோ யாரை ஃபேஸ் பண்றீங்க சாட்ல வந்து பார்த்தா ஆயிரம் சொல்லிமா இந்த ப்ராப்ளம் யாரை வந்து பார்த்தா ஃபேஸ் பண்றீங்க சாட்ல வந்து பார்த்தா ஆயிரம் சொல்லிமா கண்டிப்பா எல்லாரும் பண்ணிருப்போம் அதனால எக்ஸாம்பிள் சொல்றேன் சோ பேடிங்னா சோ செகண்ட் ஒன் வந்து பார்த்தா பேடிங் ஓகே so clear space inside the box between the content and the border so border na the bench irukla the bench da வந்து பார்த்தா border okay yes I am okay so கண்டிப்பா அப்புறம் எல்லாரும் பேச போயிருப்போம் yes so padding na அந்த ப்ராப்ளம் கூட சொல்யூஷன் so என்ன சொல்யூஷன் அப்படினா yes so நம்ம வந்து பார்த்தா அந்த பெஞ்ச் இருக்குல்ல அந்த பெஞ்சுக்குள்ள நம்ம வந்து பார்த்தா ஸ்பேஸ் விட்டு உட்கார போறோம் அவ்வளவு சிம்பிள் ஓகே so இதுக்கு முன்னாடி ஸ்பேஸ் விடாம உட்கார்ந்திருந்தோம் இப்போ வந்து பார்த்தா ஸ்பேஸ் விட்டு உட்கார்ந்திருக்கோம் இதான் வந்து பார்த்தா டிஃபரன்ஸ் so அடுத்து வந்து பார்த்தா இதான் வந்து பார்த்தா பார்டர் ஓகே so பார்டர்னா அந்த பெஞ்ச் இருக்குல்ல நம்ம சிட்டிங் பெஞ்ச் இருக்குல்ல அந்த சிட்டிங் பெஞ்ச் தான் அதோட எட்ஜ் இருக்குல்ல அதான் வந்து பார்த்தா பார்டர் ஓகே so அதாவது இப்போ நம்ம பார்த்துட்டோம்ல இங்க இருக்குல்ல so இங்க வந்து பார்த்தா 3 பேர் உட்கார்ந்திருக்கோம் 3 பேர் வந்து பார்த்தா நம்ம உட்கார்ந்திருக்க அந்த டெஸ்கோட பார்டர் இருக்கா so இதான் வந்து பார்த்தா பார்டர் ஓகே இந்த பார்டர்ல என்ன கவர் ஆகும் அப்படின்னா சோ சரௌண்டிங் பேடிங் அண்ட் கண்டென்ட் சோ நம்மளே வந்து பார்த்தா அந்த பெஞ்ச் கவர் பண்ணோம் நமக்கு நடுவுல இருக்க கேப் வந்து பண்ண கவர் பண்ணுமா அத பார்டர்னு சொல்றோம் இப்போ லாஸ்டா வந்து பார்த்தா அடுத்து நம்ம பேச போற இன்னொரு பெரிய ப்ராப்ளம் ஓகே என்ன பெரிய ப்ராப்ளம் அப்படின்னா மார்ஜின் சோ மார்ஜின்னா அடுத்து வந்து பார்த்தா இங்கிலீஷ் மேம் ஓகே அடுத்து வந்து பார்த்தா மேக்ஸ் சார் வராது அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஆல்வேஸ் சோ யாருக்கு வந்து பார்த்தா இந்த லெஃப்ட் சைடு இருக்குல்ல சோ லெஃப்ட் சைடுல வால் இருந்தாதான் நான் வந்து பார்த்தா கம்ஃபர்டபிளா இருக்கேன் ஓகே சோ லெஃப்ட் சைடுல வந்து பார்த்தா பெட் ஓரமா ஒட்டி போடுறதா நான் கம்ஃபர்டபிளா தூங்குவேன் அதுக்கு வந்து பார்த்தா லெஃப்ட் சைடு இருந்தாதான் என்ன பார்த்தா சோ அந்த பஸ்ல வந்து பார்த்தா லெஃப்ட் சைடு ஜன்னல்ல உட்கார்ந்தாதான் கம்ஃபர்டபிளா போகும் ஓகே அப்படி யாரு இருக்கீங்க சாட்ல வந்து பார்த்தா மீன் சொல்லுமா எஸ் நானும் அதே மாதிரி தான் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் லெஃப்ட்ல வந்து பார்த்தா லெஃப்ட் சைடு போட்டிருக்கேன் இப்போ என்னன்னா இதுக்கு முன்னாடி பேடிங் பெஞ்சுக்குள்ள நம்ம வந்து பார்த்தா ஸ்பேஸ் விட்டோம் மேக்ஸ் சார் வராது எதுக்கு நான் வந்து பார்த்தா டெஸ்கே வந்து பார்த்தா மார்ஜின் ஒட்டி போட்டிருக்க சோ செவுத்த ஒட்டி போட்டிருக்க இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம வந்து பெஞ்சே வந்து போறோம் ஓகே கிளியரா உங்களுக்கு அரேஞ்ச் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா பேடிங்ல பெஞ்சுக்குள்ள வந்து பார்த்தா ஸ்பேஸ் விட்டோம் இப்போ வந்து பார்த்தா செவுத்துல இருந்து பெஞ்சே வந்து பார்த்தா நவுத்தி வச்சிட்டோமா அவ்வளவு சிம்பிள் அப்ப பேடிங்னா கிளியர் ஸ்பேஸ் இன்சைட் தி பாக்ஸ் பெஞ்சுக்குள்ள வந்து பார்த்தா ஸ்பேஸ் உள்ளது மார்ஜின்னா பெஞ்சே வந்து பார்த்தா ஸ்பேஸ் உள்ளது ஓகே கிளியரா சோ கிளியர் இல்ல அப்படின்னா டோன்ட் வரி அத பத்தி தெளிவா சொல்றேன் இதான் வந்து பார்த்தா இந்த Black கலர் பார்டர் இருக்குல்ல இந்த Black கலர் பார்டர் தான் வந்து பார்த்தா நம்மளோட அந்த பாடி டேக் சோ இதான் வந்து பார்த்தா நம்மளோட அந்த பெஞ்ச் அந்த பெஞ்ச்ல வந்து பார்த்தா எஸ் சோ ஒரே குட்டையில் விழுந்த 3 மட்டைகள் ஓகே சோ 3 பேர் வந்து பார்த்தா பெஞ்ச்ல இவ்ளோ இடம் வந்து பார்த்தா இருந்தோம் அரேஸ்டரா சோ மார்ஜின் சோ கிளாஸ் ரூம் ஓகே சோ Black கலர் வந்து பார்த்தா மார்ஜின் கிளாஸ் ரூம் அதுக்கு அப்புறம் வந்து பார்த்தா ரெட் கலர் வந்து பார்த்தா கண்டென்ட் அதாவது நம்ம ஓகே சோ அதுக்கு அப்புறம் வந்து பார்த்தா இந்த ப்ளூ கலர் இருக்குல அது வந்து பார்த்தா பார்டர் ஓகே இந்த ப்ளூ கலர் வந்து பார்த்தா பார்டர் அப்படியே கம்பேர் பண்ணுங்க and ஃபைனலா வந்து பார்த்தா இந்த பர்பிள் கலர் இருக்குல அது வந்து பார்த்தா பேடிங் ஓகே இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பேடிங் வந்து பண்ண கொடுக்க போறோம் பேடிங் கொடுத்தோம் அப்படின்னா எஸ் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பெஞ்சுக்குள்ள வந்து பண்ணா ஸ்பேஸ் விட்டு உட்காரணும் ஓகே சோ வித்தவுட் பேடிங் மேல இருக்கு வித் பேடிங் கீழ இருக்கு சோ பெஞ்சுக்குள்ள வந்து பண்ணா ரைட் சைடு இவ்ளோ இடம் இருக்கு நம்ம வந்து பண்ணா நம்ம அதை விடலையா அதை கவர் பண்றதுக்காக என்ன பண்றோம் அப்படின்னா இப்ப கண்டென்ட் நடுவுல ஸ்பேஸ் விட்டுருக்கோமா அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பெஞ்சையே என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து மொத்தமா நவுத்தி வைக்கிறோமா சோ நம்ம சொல்லல என்ன சொன்னேன் டே 3ல நம்மளோட வெப் பேஜ் வந்து பண்ணா ஒரு எக்ஸாம் பேப்பர் சோ எக்ஸாம் பேப்பர்ல நம்ம வந்து பண்ணா மெயினா வந்து பண்ணா என்ன திட்டுவாங்க எஸ் எதுக்குடா மார்ஜினை ஒட்டி எழுதுற மார்ஜினை விட்டு கொஞ்சம் தள்ளி தான் எழுதலாமே அப்படின்னு சொல்றோம்ல அவ்வளவு சிம்பிள் சோ இதான் வந்து பண்ணா பேடிங்க்கும் மார்ஜினுக்கான டிஃபரன்ஸ் ஓகே எஸ் ஜெபாரோசி அது பண்ண லாஸ்ட்ல சொல்றோம் ஓகே அப்படியே சோ
சோ இப்போ உங்களுக்கு கிளியர் அப்படின்னா சாட்ல வந்து வாவ் வரி சொல்லிமா. சோ இன்னமும் புரியல அப்படின்னா இதுதான் வந்து பாத்தா நம்மளோட வெப் பேஜ். சோ கண்டென்ட் வித்தவுட் மார்ஜின் அண்ட் பேடிங், அதாவது இங்க இருக்கா நம்மளோட சிஎம்டி இதே மாதிரி தான் இருக்கு அப்படின்னா லெஃப்ட் சைடு ஓரமா அந்த பாக்ஸே வந்து போனா லெஃப்ட் சைடு ஓரமா இருக்கு. ஆல்வேஸ் எஸ் கண்டிப்பா சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. Thank you so much for the response. இதேவழியா ஒருமே சொல்றேன், புரியாதவங்க மேபி வந்து போனா லாஸ்ட்ல ஜாயின் பண்ணவங்க தெளிவா சொல்லுங்க. அந்த பாக்ஸே வந்து பாத்தா லெஃப்ட் சைடு தான் ஓகே இருக்கு. அண்ட் மோர் ஓவர் அந்த பாக்ஸுக்குள்ள இருக்க டெக்ஸ்டையும் பாருங்களே அதுவும் லெஃப்ட் சைடு தான் இருக்கு. இதையும் பாருங்களே லெஃப்ட் சைடு தான் இருக்கு. இமேஜ் வந்து பாருங்க லெஃப்ட் சைடு தான் இருக்கா. சோ இந்த ப்ராப்ளம் பாருங்க இங்கேயும் நமக்கு வந்து பாருங்க இருக்கு. சோ கண்டென்ட் வித்தவுட் மார்ஜின் அண்ட் பேடிங். ஓகே, சோ கண்டென்ட் வித்தவுட் மார்ஜின் அண்ட் பேடிங். சோ இதே வந்து பாருங்க கண்டென்ட் வித் மார்ஜின் அண்ட் பேடிங் அப்படின்னா பேடிங்னா உள்ளுக்குள்ளேயும் ஸ்பேஸ் இருக்கும். அடுத்தது பார்த்தா மார்ஜின்னா வெளியே மார்ஜினை விட்டு சொல்லல. யோசிச்சு பாருங்க, ஒரு எக்ஸாம் பேப்பர்ல போயிட்டு அழகா வரையறோம், அழகா வரையறோம். பட் வந்து பாரா இப்படி லெஃப்ட் சைடு வந்து பாரா ஒட்டி வரது நல்லா இருக்குமா? அதே மாதிரிதான். சோ அது வந்து பாரா ஒரு சென்டர்லயோ லெஃப்ட் சைடுலயோ வச்சா பார்க்க நல்லா இருக்கும்ல. சேம் லேயர் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து பாரா இதை மாத்தி இருக்கோம். இதே மாதிரிதான் நம்ம வந்து பாரா கண்டென்ட்ல மாத்த போறோம். சோ மார்ஜின் 0 பிக்சல். சோ மார்ஜின் லெஃப்ட்ல இருந்து 10 பிக்சல். இது வந்து பாரா மார்ஜின் ரைட்ல இருந்து 10 பிக்சல். சேம் லைக் மார்ஜின் லெஃப்ட்ல இருந்து 20 பிக்சல், மார்ஜின் ரைட்ல இருந்து 20 பிக்சல். சோ இத படிக்க முடியுதா? கண்டென்ட் எக்ஸாம்பிள் ஃபார் வித்தவுட் பேடிங். அது கீழ பாருங்க, கண்டென்ட் எக்ஸாம்பிள் ஃபார் வித் பேடிங். ஓகே, சோ இப்போ உங்களுக்கு வந்து பாரா கண்டிப்பா பாக்ஸ் மாடல் கிளியரா புரிஞ்சுக்கணும்னா சோ டோன்ட் வரி. நான் வந்து பாரா டே பை டே 6 டே 7 பாப்போம். அதனால நீ வரி படிக்க வேணாம். எஸ் அவ்வளவு சிம்பிள். சோ இது கிளியரா அப்படினா சாட்ல வந்து பாரா என்ன சொல்லலாம். சோ சூப்பர் பர்னிங் டைப் பண்ணிமா. எஸ் சோ குட்டி அனௌன்ஸ்மென்ட் உங்களுக்கு தெரிஞ்சதா. சோ அட்னஸ்டிங் நான் கரெக்ட்டா வந்து பாரா கண்டென்ட் முடிச்ச உங்களுக்கு கொடுத்துறேன். மோர் ஓவர் என்னோட கமிட்மென்ட் நான் கிளாஸ் ஸ்டார்டிங்ல சொல்லிடுறேன். ஓகே, சோ மோர் தென் 80% நீ உள்ள இருக்கணும். சோ மினிமம் 25 days. ஓகே, அட்வைஸ் நம்ம சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபேவர் பண்ணிருக்கேன். என்ன ஃபேவர் அப்படினா டே 1 டே 2 டே 3 மிஸ் பண்ணவங்களும் நீங்க வந்து பாரா ஃப்ரீ இ சர்டிபிகேட் கெட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்படினா சம்டைம்ஸ் நம்மளால வந்து பாரா அன்அவாய்டபிள் சிச்சுவேஷன் வரும். ஓகே, அந்த ஒரு ரீசன்க்காக தான் நான் 25 டேஸா வந்து பாரா மாத்திருக்கேன். எஸ் சோ சண்டே வந்து லாஸ்ட்ல பார்க்கலாம். ஓகே கிளியரா? எஸ் கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆல்ரெடி எப்பயோ. சோ ஒரே மெயில் ஐடி வந்து பாரா கடைசி யூஸ் பண்ணுங்க. சோ இந்த கிளாஸ் வந்து பாரா அரௌண்ட் 1+ ஹவர்ஸ். ஓகே, 8:10 or 8:20 வரை இருக்கும் மேக்ஸிமம். சோ அதுக்கப்புறம் வந்து பாரா விஐபி மெம்பர்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க குரூப்ல வந்து பார்த்தா சாட் பண்ணுங்க. ஐடி வந்து பாரா டெக்னிக்கல் டவுட் இருந்துச்சு அப்படின்னா குரூப்ல சாட் பண்ணுங்க. நான் டெக்னிக்கல் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியது பிரைவேட்டா அட்மின் நம்பருக்கு வந்து பாரா டெக்ஸ்ட் பண்ணுங்க. நீங்க வந்து பாரா சப்போர்ட் நம்பர் டெக்ஸ்ட் பண்ணுங்க. குரூப்ல கேட்க வேணாம். வாட்ஸ்அப் குரூப்ல இதுவரையும் ஜாயின் ஆகாதவங்க, சோ வாட்ஸ்அப் குரூப்ல வந்து பாரா இதுவரையும் ஜாயின் ஆகாதவங்க நீங்க வந்து பாரா ஜாயின் ஆகிக்கலாம். சோ அந்த லிங்க் வந்து பாரா சாட்ல கொடுக்குறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பாரா இன்னைக்கு லாஸ்ட் 1 டே உங்களுக்கு வந்து பாரா டக்கல்ஸ் இருக்கு. சோ அந்த 1499 ஆஃபர் இன்னைக்கு மட்டும் இருக்கு. ஏன்னா நேத்து நிறைய பேர் வந்து பாரா பேமெண்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சோ ஃபெயிலியர் ஆனவங்க யூஸ் பண்ணனும் நினைச்சீங்க அப்படின்னா நீங்க வந்து பாரா இந்த ஆஃபர் வந்து பாரா யூஸ் பண்ணுங்க. சோ லாஸ்ட் 1 டே. ஓகே, சோ ரெண்டு அனௌன்ஸ் பண்ணுங்க. சாரி ஃபார் தட். எஸ் ஆல்வேஸ் சோ அந்த பேமெண்ட் நீங்க வந்து பாரா சாட்ல ப்ரொவைட் பண்றேன். சோ நீங்க பாரா ஜாயின் பண்ணிக்கலாம். மோர் ஓவர் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்ப அந்த பாக்ஸ் மாடல் இருக்குல்ல அந்த ப்ராப்ளம் தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்ப மாத்த போறோம். சோ எப்படி மாத்த போறோம் அப்படிங்கறத இங்க நம்மளோட கேள்வி. ஓகே, சோ கைண்ட்லி லிசன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பாக்ஸ்க்குள்ள ஆல்வேஸ் ஹோல்டர் தெளிவா லிசன் பண்ணுங்க. சரி, நம்ம லாஸ்ட்ல வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. ஓகே பகாதி நம்பர் ஆல்சோ ப்ளீஸ். ஓகே ஆல்வேஸ் ப்ளீஸ் நம்ம லாஸ்ட்ல கூட நம்பர் நான் காமிக்கிறேன். சோ இந்த நம்பர் வந்து நம்ம ஸ்னாப் பண்ண எடுத்துங்க. ஓகே ஸ்னாப் பண்ணுங்க. எஸ் கண்டிப்பா ஸ்டாலின். ஓகே கண்டிப்பா ஸ்டாலின். ஆல்வேஸ் நான் கிளாஸ் இருக்காது. ஓகே மோஸ்ட்லி வந்து கிளாஸ் இருக்காது. சோ ரெடியா? எஸ் டைம் வேஸ்ட் பண்ணலாம். தெளிவா சொல்லுங்க. நிறைய பார்க்கலாம் இன்னைக்கு. சோ நிறைய பார்க்கலாம். எஸ் சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பேக்குக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி நம்ம 3 பேர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கோம். ஓகே வெச்சா இங்க
சோ ஒட்டி உட்கார்ந்துருக்கோம். ஓகே, சோ நம்ம வந்து பாத்தா பேக்ல இவ்ளோ ஸ்பேஸ் இருக்கு. ரைட் சைடு வந்து பாத்தா இவ்ளோ ஸ்பேஸ் இருக்கு. நான் உங்களுக்கு ஜூம் இன் பண்ணிடுறேன். இல்ல நம்ம வந்து பாத்தா பேரலா போறோம். ஓகே, எஸ், தெளிவா சொல்லுங்க. சோ அப்படியே பேரலா பாருங்க. நான் என்னென்ன சேஞ்ச் பண்றேன், அந்த சேஞ்ச்னால இங்க வந்து பாத்தா என்னென்ன மாறுது. ஓகே, அந்த சேஞ்ச்னால இங்க என்னென்ன மாறுது பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேட்லி அட்டெண்ட் பண்ணாம கொஞ்சம் கையில லிஸ்ட் பண்ணுங்க. ஓகே, எஸ். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓகே நான் டெலீட் பண்றேன். ஓகே, சோ டெலீட் பண்ணி எஸ், சோ டெலீட் பண்ண உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பேக் வந்து பாத்தீங்கன்னா எம்டியா இருக்கா? இந்த பேக் வந்து பாத்தீங்கன்னா இப்ப எம்டியா இருக்கு. சோ எம்டி டிவிஷன். சோ இந்த டிவிஷனுக்குள்ள தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த டிவிஷனுக்குள்ள தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒவ்வொரு எலமெண்ட்டையும் போட்டு வைக்க போறோம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹெட்டிங் கொடுக்குறேன். எஸ், சர்ட்ங்கற ஹெட்டிங் வந்துருச்சு. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓகே இருக்கா? எஸ், செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா இமேஜ் கொடுக்குறேன். இமேஜ் வந்துருச்சு. தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஹெட்டிங் கொடுக்குறேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் உள்ள வந்துருச்சா? சோ இந்த பாக்ஸ்ல நான் போட்டு வச்சிருக்கேன். பட் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்னா லெஃப்ட் சைடு ஓரியன்டடா வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா பிளேஸ் ஆயிருக்கா? இதுல வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடும் சரி ரைட் சைடும் சரி ஈவனா ஸ்பேஸ் வர மாதிரி எப்படி அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா, சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை நான் கிளாரிஃபை பண்ணிக்க விரும்புகிறேன். என்ன அப்படின்னா இந்த ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் இருக்குல்ல, அதை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஆன்சர், இதுதான் வந்து பாத்தா வே ஆஃப் அப்ரோச், இதான் வந்து பாத்தா மெத்தட்னு எதுவுமே கிடையாது. சோ நீங்க உங்களோட கிரியேட்டிவ்னஸ்க்கு ஏத்த மாதிரி நிறைய டேக் எலமெண்ட் இருக்கு, நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்கு, அதுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கலாம். நான் என்னோட வே ஆஃப் அப்ரோச் வந்து பாத்தா சொல்றேன். ஓகே, சோ தெரியாதவங்க லேர்ன் பண்ணிக்க, சோ யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்வேஸ் கிளியர். சோ கிளியர் அப்படினா சாட்ல வந்து ஓகே டைப் பண்ணுங்க. கிளியர் அப்படினா சாட்ல வந்து ஓகே டைப் பண்ணுங்க. உங்களுக்கு டவுட் எல்லாமே வந்து பாத்தா லாஸ்ட்ல Q&A ல வந்து பாத்தா சொல்றேன். ஓகே, எஸ். சோ நிறைய ஆனா ஃபர்ஸ்ட் டைம் என்ன சொல்லுங்க லாஸ்ட்ல சொல்றேன். ஓகே, எஸ், தெரியலையா? இப்போ நம்ம போயிட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த பேக்குள்ள வந்து போனா எல்லாத்தையும் சென்டர்ல மாத்த போறோம். அதனால என்ன பண்றோம் அப்படின்னா இந்த டிவிஷனோட நேம் என்ன? பேக் தானே. ஓகே, இந்த டிவிஷனோட நேம் என்ன? பேக் தானே. சோ பேக்ங்கிறதுக்குள்ள வந்து பாத்தா போயிடுறேன். சோ அந்த கிளாஸ் நேம்ல வந்து பாத்தா போயிட்டு அந்த கிளாஸ் நேம்ல போயிட்டு என்ன பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க எல்லாருமே எப்படி இருப்பாங்க அப்படின்னா அதே மாதிரி நம்ம சின்ன வயசுல எக்ஸாம்பிள் போலாமா? டேய் நான் வந்து பாத்தா இதுவரைக்கும் கோடு கிழிச்சிருக்கேன். ஓகே, ஏன் இடம் இதை தாண்டி நீ வந்து பாத்தா உட்காரக்கூடாது. ஓகே, புரியுதா உனக்கு? அதே மாதிரிதான் இந்த H1 இருக்குல்ல, இந்த H1 வந்து பாத்தா பிளாக் எலமெண்ட்னு சொல்லுவாங்க. சோ பிளாக் எலமெண்ட்னா ஒரு டாட் கொடுத்தாலும் அந்த டாட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இவ்ளோ இடம் இருக்கு. இந்த டாட் இருக்குல்ல இவ்ளோ இடம் இருக்கு, ஆனா வந்து பாத்தா அந்த சர்ட்ட கீழே தான் வைக்கும். ஓகே, சோ அப்ப வந்து பாத்தா இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா அடுத்தவங்க பக்கத்துல வரத பிளாக் பண்ணும். சோ அதனாலேயே இந்த எலமெண்ட் பேர் என்ன இருக்குன்னா பிளாக் எலமெண்ட். கிளியரா உங்களுக்கு? சோ என்ன பண்றேன் அப்படின்னா H1ங்கிறது ஒரு பிளாக் எலமெண்ட். ஒரே ஒரு டாட் தான் வைக்கிறேன். டேய் இவ்ளோ இடம் இருக்குல்ல, தள்ளி உட்கார்றது இல்ல, நான் விட மாட்டேன். நான் வந்து பிளாக் எலமெண்ட் நான் வந்து பிளாக் பண்ணிடுறேன். நீங்க வந்து அடுத்த லைன்ல போயிரு. சோ கிளியரா? இது கிளியரா அப்படின்னா சாட்ல வந்து பிளாக்னு டைப் பண்ண முடியுமா? சோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஓகே, எஸ், பிளாக் எலமெண்ட் வந்து இப்படிதான் பண்ணணும். அதனால என்ன பண்றோம் அப்படின்னா அந்த பிளாக் எலமெண்ட்டை நம்ம வந்து உடைக்க போறோம். ஓகே, அந்த பிளாக் எலமெண்ட்டை அதோட ப்ராப்பர்ட்டி என்ன பண்ண போறோம் அப்படின்னா மேம்கிட்ட கூப்பிட்டு மேம் வந்து பாரு பக்கத்துல உட்கார விட மாட்டேங்கிறான், இவனே வந்து பாரு மொத்த டிஸ்கே எடுத்துக்கிறான் அப்படின்னு சொல்றான். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா அதை மாத்த போறோம். அதை எப்படி மாத்த போறோம் அப்படின்னா எஸ், சோ டிஸ்ப்ளே ஃபிளெக்சிபிள். ஓகே, சோ டிஸ்ப்ளே ஃபிளெக்சிபிள்னா இப்ப தெரியும் உங்களுக்கு சர்ட் பக்கத்துல இமேஜ் உட்காரலாம். சோ இமேஜ் பக்கத்துல பிரைஸ் வந்து பாரு உட்காரலாம். அதே டிஸ்ப்ளேல வந்து பாருங்க பிளாக்னு மாத்துறா அப்படின்னா இந்த இடத்துல வந்து பாரு எனக்கு மறுபடியும் பிளாக் எலமெண்டா மாறிடும். அது பக்கத்துல வந்து பாரு யாருமே உட்கார முடியாது. ஓகே, அதுதான் அவ்வளவு சிம்பிள். சோ இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா அதை ஃபிளெக்சிபிளா மாத்துறேன். சோ ஃபிளெக்சிபிளா மாத்துறோம் வந்து பாரு நம்மளால இதுக்கப்புறம் எப்படி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கலாம். சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபிளெக்சிபிள் கொடுத்ததுக்கு அப்புறம் சோ ஃபிளெக்ஸோட டைரக்ஷன். ஓகே, சோ ஃபிளெக்ஸோட டைரக்ஷன் காலம் வந்து பாரு கொடுக்குறேன். சோ காலம் கொடுத்தா அப்படின்னா அதே மாதிரி வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பாரு ரோன் கொடுத்தா அப்படின்னா ரோ வைஸ் வந்து பாரு அரேஞ்ச் ஆகும். அதே ரோல வந்து பாத்தீங்கன்னா ரோ ரிவர்ஸ் கொடுத்தா அப்படின்னா
அப்படியே ரிவர்ஸ்ல வரும். ஓகே, சோ ரிவர்ஸ் கேஸ் வந்து பண்ணா பிரைஸ் அங்க போயிருச்சா, சோ பிரைஸ் சர்ட் வந்து பண்ணா இங்க வந்துருச்சா, சோ இந்த மாதிரி ரிவர்ஸ் ஆயிடும். அதே மாதிரி வந்து பண்ணா நம்ம வந்து காலம்ல வந்து பண்ணா ரிவர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா, காலம்ல ரிவர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா பிரைஸ் டாக் மேல போயிடும். ஓகே, சோ பிரைஸ் டாக் மேல போயிடும், சர்ட் வந்து பண்ணா கீழே வந்துடும். சோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் காலம் இருந்தா போதும். ஓகே, சோ அந்த ஃப்ளக்ஸோட டைரக்ஷன் வந்து பாத்தா வெறும் காலம் மட்டும் இருந்தா போதும். எஸ், சோ சர்ட் பிரைஸ் இமேஜ் வந்து பாத்தா ஃபிளெக்சிபிளா மாத்திட்டு, ஓகே, ஃபிளெக்சிபிளா மாத்திட்டு ஃப்ளக்ஸோட டைரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா காலம்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து காலம் வைஸ் அரேஞ்ச் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா, இப்ப வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பவுச்சுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களோட சின்ன வயசுல உங்க பாக்ஸ் அப்படின்னா பவுச்சுக்குள்ள எத்தனை ஐட்டம்ஸ் வந்து போட்டு வச்சிருக்கீங்க சாக்லேட் சோடையுமா. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 3 ஐட்டம்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா H1 டேக், இன்னொரு இமேஜ், இன்னொரு H1 டேக். ஓகே, சோ அப்ப என்ன பண்றோம் அப்படின்னா அலைன் ஐட்டம் சென்டர். ஓகே, சோ அலைன் ஐட்டம் சென்டர் கொடுத்தா அப்படின்னா லெஃப்ட் சைடும் கரெக்டான ஸ்பேஸ், ரைட் சைடும் கரெக்டான ஸ்பேஸா ஆல்வேஸ் கிளியர். சோ கண்டிப்பா வந்து பண்ணா இப்போ உங்களுக்கு ஈஸியா புரியணும். சோ எப்படி வந்து பாத்தீங்கன்னா பவுச் 10 ஓகே, சோ பவுச்சா இல்ல அதுக்கு மேக்கப் பிக்கா. எஸ், ஆல்வேஸ் கிளியர். இப்போ உங்களுக்கு புரியல பாரு. சோ ஃபிளெக்சிபிளா மாத்தலாம் அப்படின்னா நம்மளால இது மாதிரி சென்டர்ல கொண்டு வர முடியாது. அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா அடிச்சாதான் திருந்துவாங்க மாதிரி ஃபிளெக்சிபிள் கொடுத்தாதான் நமக்கு ஏத்த மாதிரி அந்த டிவிஷனை மாத்த முடியும். ஓகே, சோ இந்த 3 லைனை இத பிராக்டீஸ் பண்ணிக்க அப்படின்னா ஈஸியா இருக்கும். நம்ம வந்து எல்லா இடத்துலயும் பார்ப்போம். சோ டிஸ்ப்ளே ஃபிளெக்சிபிள், ஃபிளெக்ஸோட டைரக்ஷன் வந்து பர காலம், அலைன் ஐட்டம் சென்டர் கொடுத்தோம் அப்படின்னா சென்டர்ல அலைன் ஆயிடும். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி பெர்ஃபெக்ட்டா அழகா வந்து பர டிவிஷன் மாதிரி இருந்துச்சா. அடுத்து பார்டர் கொடுத்த மாதிரி இருக்கு. சோ பார்டர் கொடுத்த மாதிரி இந்த இடத்துல வந்து பர சாஃப்ட் எட்ஜா வந்து பர இருக்கு. ஓகே, சோ எனக்கு வந்து பர அந்த சாஃப்ட் எட்ஜ் வந்து பர பிடிக்கல. இந்த இங்க இருக்குல்ல, சோ சாஃப்ட் எட்ஜா இருக்குல்ல, என்ன பண்றோம் அப்படின்னா அந்த பார்டரோட ரேடியஸ், ஓகே, சோ பார்டரோட ரேடியஸ் என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு 30 பிக்சல் வந்து பர ரேடியஸா மாத்துறோம் அப்படின்னா இங்க வந்து பர எனக்கு பிளண்டா மாறிடுச்சா. ஓகே, சரியா ஓகே. சோ இங்க வந்து பர ஓகே கேமரா மாறிச்சிருக்கா. எஸ், இங்க வந்து பர பிளண்டா இருக்கு. சோ டெக்ஸ்டரைஸ் சென்டர் போடலாமா? எஸ், தேவசி டெக்ஸ்டரைஸ் சென்டர் போடலாம். பட் வந்து பர இப்போ நான் இத வந்து டெக்ஸ்டா வந்து பர எடுக்கலாம். ஓகே, இங்க வந்து பர இமேஜ் இருக்குல, அப்ப இமேஜ் எப்படி சென்டர்ல கொண்டு வரீங்க? அதனால என்ன பண்றாங்கன்னா அலைன் ஐட்டம் சென்டர் வந்து பர கொடுக்குறோம். ஓகே, அலைன் ஐட்டம் சென்டர் கொடுக்குறேன். அது எல்லாமே வந்து பர ஒரு ஐட்டம்ஸ் அவ்வளவு சிம்பிள். சோ பார்டர் வந்து பாத்தீங்கன்னா ரேடியஸ் கொடுக்கலாம் அப்படின்னா இதே மாதிரி சாஃப்ட் எட்ஜா இருக்கும். அதே பார்டரோட ரேடியஸ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பண்ணா பிளண்ட் எட்ஜா இருக்கும். அவ்வளவு கிளியரா? சோ கிளியர் அப்படின்னா இது வரைக்கும் ஓகே பண்ணி சொல்லணும். சோ கிளியர் அப்படின்னா இது வரைக்கும் ஓகே பண்ணி சொல்லிமா. வெரி குட் ஆன்சர். ஓகே சார், கோடிங் ரொம்ப பெரிய கோடிங். ஓகே, சோ சோப் பண்றது கஷ்டம். நான் உங்களுக்கு முக்கியமான கான்செப்ட் சொல்லும்போது அந்த கான்செப்ட கைலி வந்து பண்ண ஒரு ஸ்னாப் மாதிரி எடுத்துங்க. சோ ஹோப்ஃபுல்லி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வரேன். சோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா சோ பரணி உங்களுக்கு ஒரு மேஜிக் காட்ட போறோம். ஓகே ஆல்ரைட், சோ பரணி வந்து பண்ண அடுத்து உங்களுக்கு ஒரு மேஜிக் காட்ட போறேன். என்ன மேஜிக் அப்படின்னா எஸ் கைலி வெயிட் ஃபார் தட் மேஜிக். டேபிள்ங்கற மேஜிக். ஓகே, சோ டேபிள். சோ டேபிள்ஸ்னா என்ன இருக்கும்? ஆல்ரைட் சார், டேபிள்ஸ்னா என்ன இருக்கும்? சாட்ல வந்து பண்ண சொல்ல முடியுமா? வெயிட் பண்ண சார். சோ ஒரு டேபிள்னா நார்மலா என்ன இருக்கும் அதாவது பாத்தா சாட்ல சொல்லுங்க. நம்ம சொல்லல ரொம்ப ரொம்ப ஈஸியா வந்து பாத்தா நம்மளால லேர்ன் பண்ண முடியும். ரொம்ப ஈஸியா வந்து நம்ம லேர்ன் பண்ண முடியும். அட்மோர் வந்து பாத்தா இன்னைக்கு வந்து பாத்தா கிளாஸ்ல அட்டெண்டன்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ஓகே அகஸ்டா ஜெனிஃபர் ஸ்டார்டிங்ல இருந்து சொல்ல முடியுமா? அகஸ்டா ஜெனிஃபர் அரை மணி நேரம் பேச்சு. ஓகே ஓகே அகஸ்டா சொல்லிட்டேன். எஸ், ரோஸ் அண்ட் காலம். ஓகே, சோ டே யார் பாரு ஆல்ரைட் சார். சோ மதுரை முத்து ஐ ஃபைண்ட் மதுரை முத்து. ஓகே, சோ கோகல். சோ டேபிள்ல வந்து பாத்தா கம்ப்யூட்டர் இருக்கு. எஸ், சோ தெரிஞ்சுல தெரியல சொல்ல பட் ஓகே டேபிள் வந்து பாத்தா கம்ப்யூட்டர் தான் இருக்கு. சோ ரோஸ் அண்ட் காலம். ஓகே ஆல்ரைட் சார். சோ டேபிள்னா ரோஸ் இருக்கும், காலம் இருக்கும். இப்ப அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இத பாருங்க. ஓகே, சோ அப்படியே வந்து பாருங்க என்ன பண்றோம் அப்படின்னா இந்த டிவிஷன் டேக் இருக்குல்ல, இந்த டிவிஷன் டேக் வந்து பாத்தா மொத்தமா கட் பண்ணிடுறேன். இந்த டிவிஷன் டேக் வந்து பாத்தா என்ன பண்றேன்னா மொத்தமா வந்து பாத்தா கட் பண்ணிடுறேன்.
தெளிவா கவனிங்க. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டேபிள் வந்து பார்த்தா கொடுக்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ண போறோம் அப்படின்னா டேபிள் வந்து பண்ண கொடுக்க போறோம். எஸ், டேபிள்ங்கற டாக். ஓகே, சோ டேபிள்ங்கற டாக். சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நான் ரோஸ் வந்து பண்ண என்ன பண்ண போறேன் அப்படின்னா tr டாக். ஓகே, சோ tr னா டேபிள் ரோ. ஓகே, சோ tr னா டேபிள் ரோ. சோ என்ன பண்றேன் அப்படின்னா டேபிள்ல ஃபர்ஸ்ட் ரோ. ஓகே, சோ tr னா டேபிள் ரோ. சோ டேபிள்ல வந்து பாத்தா ஃபர்ஸ்ட் ரோக்குள்ள நான் வந்து பாத்தா இந்த இடத்துல காலம்னா tc நினைப்பீங்க, tc கிடையாது, td. ஓகே, சோ td னா டேபிள் டேட்டா. ஓகே, சோ டேபிள் டேட்டா அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னா சோ ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் டேபிள் டேட்டா, செகண்ட் டேபிள் டேட்டா, தேர்ட் டேபிள் டேட்டா. ஓகே, சோ அடுத்து பாத்தா fourth டேபிள் டேட்டா. இது எப்படி சொல்லுவோம் அப்படின்னா 1 cross 4. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ரோல 4 காலம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ரோல 4 காலம். அதே தான் நான் பண்ண போறேன். சோ தெளிவா வரீங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து பொறுமையா சொல்றேன். ஓகே, சோ டேபிள் டாக் உள்ள போறேன். டேபிள் டாக்ல போயிட்டு டேபிள் ரோக்குள்ள வந்து பாரா போறேன். சோ டேபிள் ரோக்குள்ள போயிட்டு அதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேபிள் டேட்டா வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் காலம் அதுல போயிட்டு நம்ம காப்பி பண்ண அந்த டிவிஷன் வந்து பாரா பேஸ்ட் பண்றேன். எஸ், நம்மளோட வெப் பேஜ் போய் பார்த்தோம் அப்படின்னா நார்மலா இருக்கு. பட் இது பாரா எந்த டிஃபரன்ஸ்மே தெரியல பத்தி. எஸ், இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம் ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் காலம் தான் கொடுத்திருக்கோமா அப்படியே வர. சோ இந்த ஃபர்ஸ்ட் காலம் முடிஞ்சோனே அதை தெளிவாங்க. ஃபர்ஸ்ட் காலம் முடிஞ்சோன இந்த ரோ விட்டு நான் வந்து பண்ணா வெளியே வர மாட்டேன். சோ td செகண்ட் காலம் கொடுக்குறேன். அதுல போயிட்டு இந்த டிவிஷனை பேஸ்ட் பண்றேன். இப்பவே பார்த்தோம் அப்படின்னா அழகா பக்கத்துல வந்து பண்ணா 1 cross 2 மாறிடுச்சா. சோ அதுக்கப்புறம் வந்து பண்ணா என்ன பண்றேன் அப்படின்னா தேர்ட் டேபிள் டேட்டா வந்து பண்ண கொடுக்குறேன். தேர்ட் டேபிள் டேட்டா கொடுக்குறேன். அதுல போயிட்டு வந்து பண்ணா பேஸ்ட் பண்றேன். பேஸ்ட் பண்ணா அப்படின்னா தேர்ட் காலம் வந்துருச்சா. சோ 1 cross 3. சோ அதுக்கப்புறம் போறேன் அதே மாதிரி fourth டேபிள் டேட்டா கொடுக்குறேன். அதுல போயிட்டு வந்து பண்ணா பேஸ்ட் பண்றேன். எஸ், சோ 1 cross 4. சோ அதுக்கப்புறம் வந்து பண்ணா ஃபைனல் டேபிள் டேட்டா. சோ அதுல போயிட்டு வந்து பண்ணா பேஸ்ட் பண்றேன். எஸ், சோ 1 cross 5. இப்போ உங்களுக்கு வந்து பண்ணா மொத்தமா செகண்ட் ரோ வேணும் அப்படின்னா இந்த ரோ இருக்கா, இந்த ரோ வந்து பண்ணா மொத்தமா காப்பி பண்ணி. ஓகே, இந்த ரோவை வந்து பண்ணா மொத்தமா காப்பி பண்ணி. எஸ், சோ கீழ போயிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ரோ முடிஞ்சோன டேபிள விட்டு வெளிய வராம கீழ பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா you got your second row. always clear? so clear அப்படினா சாட்ல வந்து என்ன சொல்லலாம், சோ சூப்பர் கிளியர் சொல்லுமா. சோ நம்ம சொன்ன மாதிரி இப்போ வந்து பாரா 1 cross 5 கிடையாது, இது வந்து பாரா 2 cross 5ங்கற டேபிள். ஓகே, ரெண்டு ரோ. ஓகே, ஒவ்வொரு ரோலயும் வந்து பாரா 5 காலம். சோ இப்படி தான் வந்து பாரா டேபிள் மூலமா நம்மளால என்ன பண்ண அப்படினா டூப்ளிகேட் படிக்க முடியும். சோ இப்போ நான் வந்து பாரா 1 cross 5 இருந்தா போதும். ஓகே, சோ நம்ம வந்து பாரா 1 cross 5 இருந்தா போதும், அத வச்சே மேனேஜ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், சிம்பிள். அது கிளியரா, ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகே, இருக்குறது பாரா ஈஸியான மெத்தட். அழகா வந்து பாரா டூப்ளிகேட் பண்ணிட்டு போயிடலாம். இதுக்கு அப்புறம் வந்து பாரா உங்களுக்கு வந்து பாரா சர்ட் வந்து பாரா பிடிக்கலையா, அங்க போயிட்டு வந்து பாரா இந்த செகண்ட் காலம்ல போயிட்டு சோ சர்ட் எடுத்துட்டு கூடி வந்து பாரா மாத்திக்கலாம். ஓகே, சர்ட் எடுத்துட்டு கூடி மாத்திக்கலாம். அதுக்கப்புறம் போயிட்டு வந்து பாரா இங்க போயிட்டு எனக்கு கூடி தான் வேணும் அப்படின்னா எஸ், சோ அதுல போயிட்டு வந்து பாரா இந்த இமேஜ் இருக்கா, இந்த இமேஜ் வந்து பாரா காப்பி இமேஜ் அட்ரஸ் கொடுத்துட்டு. ஓகே, சோ காப்பி இமேஜ் அட்ரஸ் கொடுத்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னா இந்த சோர்ஸ்க்கு பதிலா இந்த அட்ரஸ் வந்து பாரா பேஸ்ட் பண்றேன். எஸ், எனக்கு வந்து பாரா அந்த இடத்துல சர்ட்டுக்கு பதிலா கூடி வந்து பாரா வந்துரும். அவ்வளவு சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணுவாங்க. சோ சாட்ராக் ஓகே, சாட்ராக் ஒரு ப்ராப்ளம் டைப் இருக்காது. ஓகே, ஒரு ப்ராப்ளம் நீங்க அந்த இத பாருங்க, கண்டிப்பா தெரியும். சண்டே நான் லாஸ்ட்ல சொல்றேன். ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட் ரோல ஓகே, சோ ஒரு ரோல வந்து பாத்தீங்கன்னா 5 டிடி கொடுத்திருக்கேன். ஒரு ரோல வந்து பாத்தா 5 டேபிள் டேட்டா கொடுத்திருக்கேன். அவ்வளவு சிம்பிள். சோ 5th டேபிள் டேட்டா. ஓகே, ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகே, சோ இந்த மாதிரி நம்ம வந்து பாத்தா நம்ம வெப் பேஜை கொண்டு போகும்போது ஈஸியா வந்து பாத்தா டக்குன்னு பண்ணிடலாம். இப்ப நல்லா கவனிங்க, இந்த டேபிள பாருங்களே,
இந்த டேபிளே வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஒட்டி இருக்கா, டேபிளே வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து பாத்தா ஒட்டி இருக்கா. சோ அப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா தெளிவா கவனிங்க. ஆல்வேஸ் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு சோ பக்கத்துல யார் யார் ஒட்டி இருக்கா, டேபிள் டேட்டா தானே ஒட்டி இருக்காங்க. ஓகே, சோ பக்கத்துல வந்து பாத்தா யார் யார் ஒட்டி இருக்கா, டேபிள் டேட்டா தானே ஒட்டி இருக்காங்க. சோ நம்ம வந்து பாத்தா ஒரே பெஞ்ச்ல 3 பேரும் பக்கத்துல உட்கார்ந்திருந்தா நம்ம வந்து பாத்தா என்ன கான்செப்ட் சொன்ன பாக்ஸ் மாடல்ல. சோ தெரிஞ்சவங்க சாட்ல வந்து பாத்தா சொல்லுமா, சோ தெரிஞ்சவங்க வந்து பாத்தா சாட்ல வந்து பாத்தா சொல்லுமா. எஸ். சோ ரைட் ஆஃப் டிஸ்டன்ஸ், ரைட் ஆஃப் ஷார்ட் ஆஃப், ஓகே, ரைட் ஆஃப் ஷார்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ், ரைட் ஆஃப் ஃபுல் ஆஃப் டிஸ்டன்ஸ், சோ லெஃப்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ், லெஃப்ட் ஆஃப் ஃபுல் ஆஃப் டிஸ்டன்ஸ் சொல்றோம்ல. அதே மாதிரி இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா we are going to give padding left. ஓகே, எஸ். சோ கண்டென்ட் உள்ள நம்ம வந்து பாத்தா ஸ்பேஸ கொண்டு வரணும் அப்படின்னா padding கொடுக்க போறோம். paddingல லெஃப்ட் சைடுல போயிட்டு ஒரு 20 பிக்சல் கொடுப்போமா, 20 பிக்சல் கொடுத்தோம் அப்படின்னா எஸ். இப்போ நமக்கு வந்து பாத்தா 20 வேணும். ஓகே, we can go with ஒரு 15 போல. ஓகே, ஒரு 15 பிக்சல் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு கரெக்டா வந்து பாத்தா அந்த ஸ்பேஸ் வந்து பாத்தா ஆக்குபை ஆயிடுச்சா. சோ உங்களுக்கு நடுவுல வந்து பாத்தா லெஃப்ட் சைடு 15 பிக்சல் தள்ளி உட்கார்ந்திருக்காங்க, லெஃப்ட் சைடு வந்து பாத்தா 15 பிக்சல் தள்ளி உட்கார்ந்திருக்காங்க. ஓகே, சோ இத பார்த்தா இங்க இருந்து லெஃப்ட் சைடு 15 பிக்சல், இங்க இருந்து 15 பிக்சல், இங்க இருந்து 15 பிக்சல், இங்க இருந்து 15 பிக்சல், இங்க இருந்து 15 பிக்சல். சோ இந்த மாதிரி நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன் அப்படின்னா இது வந்து 115 மாத்திக்க சும்மா அது பாத்தா காமிக்கிறோம். ஓகே, 115 மாத்தினா அப்படின்னா ஒவ்வொன்றும் வந்து பாத்தா ரொம்ப தள்ளி இருக்கு, ஒவ்வொன்றும் பாத்தா ரொம்ப தள்ளி இருக்கும். நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் 15 பிக்சல் மட்டும் நீங்க தள்ளி இருந்தா போதும் சொல்றேன். நமக்கு வந்து பாத்தா பார்க்கும் போது எவ்வளவு அழகா செட் பண்ண மாதிரி இருக்கு, எவ்வளவு அழகா செட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அவ்வளவுதான் சிம்பிள். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அவ்வளவு முடிச்சு. நம்மளோட வெப்சைட் முடிஞ்சிச்சு. சோ 70% முடிஞ்சிச்சு. இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா பாடி டேக்குள்ள, சோ பாடி டேக்குள்ள டேபிளுக்கு மேல. ஓகே, எஸ், ஹெட்டர். ஓகே, ஹெட் கிடையாது, ஹெட்டர்ங்கற டேக். ஓகே, இதெல்லாம். சோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஓகே ஆல்வேஸ் கோடிங் வந்து லாஸ்ட்ல ஸ்லோ பண்ணுங்க. ஓகே, கோடி அண்ட் மோர் வந்து லாஸ்ட்ல வந்து எக்ஸ்டெண்ட் பண்றேன், தெளிவா லெசன் பண்ணுங்க. ஓகே, எஸ். சோ என்ன பண்றாருன்னா थैंक यू ஸ்ரீராம். ஓகே, எஸ். இப்போ என்ன பண்றாருன்னா நான் வந்து ஹெட்டர், ஹெட்டர்னா வெப்சைட்டுக்கு மேல, ஃபூட்டர்னா வெப்சைட்டுக்கு கீழ. ஓகே, சோ ஹெட்டர்ங்கற டேக்ல போயிட்டு H1ல போயிட்டு எஸ். சோ ரொம்ப பெருமையா என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஓகே அட்வைஸ். சோ நம்ம வெப்சைட். ஓகே, சோ நம்ம வெப்சைட் வந்து பாத்தா ஹெட்டர் வந்து பாத்தா மேல கொடுக்கிறேன். அதே மாதிரி டேபிள் டேக் முடிஞ்சோன பாடி டேக் முடியறதுக்கு முன்னாடி, சோ பாடி டேக் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாடி டேக் முடியறதுக்கு முன்னாடி கீழ சோ தலை பாதம் அவ்வளவு. ஓகே, சோ ஃபூட்டர் வந்து பாரா கொடுக்கிறேன். ஃபூட்டருக்குள்ளே போய் என்ன பண்றா அப்படின்னா H1ல போயிட்டு ஃபூட்டருக்குள்ளே போயிட்டு H1ல போயிட்டு என்ன பண்ண போறா அப்படின்னா எஸ். சோ டெவலப்டு பை அஸ். ஓகே, இப்போ போயிட்டு நம்ம வெப் பேஜை பார்த்தோம் அப்படின்னா டேபிளுக்கு மேல ஹெட்டர்ல நம்ம வெப்சைட், டேபிள் முடிஞ்சோன பாட்டம்ல வந்து பாத்தா ஃபூட்டர்ல டெவலப்டு பை அஸ். ஓகே, ஓகே, ஹெட்டர் கண்டென்ட் ஃபூட்டர். சோ தெரியவா சொல்றேன். சோ ஹெட்டர் கண்டென்ட் இதுல வந்து பாத்தா கொடுத்தவனமான கிடையாது. ஓகே, அப்புறம் தேவைப்பட்டா கொடுக்கலாம், தேவையில்லைனா விட்டுறலாம். சோ ஃபூட்டர். சோ இதுல தான் வந்து பாத்தா நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த கண்டென்ட்ல வெறும் டேபிள் டேக் மட்டும் கொடுத்திருக்கோம். டேபிள் டேக்ல வந்து பாத்தா டிவிஷன் டேக் வந்து பாத்தா கொடுத்திருக்கோம். டிவிஷன் டேக்ல வந்து பாத்தீங்கன்னா H1 இமேஜ் வந்து பாத்தா கொடுத்திருக்கோம். ஆர்கனைஸ்ட் இதோட டிஃபரன்ஸ் எஸ் அவ்வளவுதான் சிம்பிள். ஓகே, சோ இந்த மாதிரி பிராக்கெட் போட்டோம் அப்படின்னா ஈஸியா புரிஞ்சிரும் நம்புறேன். சோ இந்த கண்டென்ட்ல டேபிள் டேக் மெயினா இருக்கு. சோ டேபிள் டேக்ல தான் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா டிவிஷன் டேக் இருக்கு. சோ டேபிள் டேக்ல தான் டிவிஷன் டேக் இருக்கு. அதுக்கு அப்புறம் வந்து பாத்தா H1 இமேஜ் இருக்கா, டிவிஷன்ல H1 இமேஜ் இருக்கு. அவ்வளவு சிம்பிள். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஹெட்டரையும் ஃபூட்டரையும் எஸ் ஹெட்டருக்கு வித் கொடுக்கறோம்ல. எஸ் அத கொடுக்க போறோம். ஓகே, சோ சரியா வரியா. எஸ். இப்போ வந்து பாத்தா ஹெட்டரை ஸ்டைல் பண்ண போறோம், ஃபூட்டரை வந்து பாத்தா ஸ்டைல் பண்ண போறோம்.
அதை ஸ்டைல் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட வெப்சைட் அழகா மாறிடுது. நம்மளோட வெப்சைட் பண்ணா அழகா மாறிடும். ஸோ என்ன பண்ண போறோம் அப்படின்னா எப்படி இந்த டேபிள் டேட்டாவை செலக்ட் பண்ணி நம்ம வந்து பண்ணா ஸ்டைல் பண்ணமோ அதே மாதிரி என்ன பண்றோம் அப்படின்னா ஹெட்டரை வந்து பாத்தீங்கன்னா நம்ம தூக்க போறோம். ஓகே, ஹெட்டரை தூக்கி நம்ம வந்து பார்த்தா ஸ்டைல் பண்ண போறோம். ஸோ ஹெட்டரோட பேக்ரவுண்ட் கலர் வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ வயலட் கொடுக்கலாம். ஓகே, ஸோ ப்ளூ வயலட் கொடுத்துட்டு எந்த கலர் நல்லா இருக்கும்? எஸ், இதை எடுத்துக்கலாமா? எஸ், இந்த கலர் டோன் நம்ம பண்ண போறோம். ஓகே, ஸோ ஹெட்டரோட பேக்ரவுண்ட் கலர் வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ வயலட் கொடுத்துருக்கேன். எஸ், எனக்கு வந்து பார்த்தா ப்ளூ வயலட்டா மாறிடுச்சா? இப்ப மறுபடியும் நம்ம வந்து பார்த்தா சென்டர்ல கொண்டு வரலாம். எஸ், சென்டர்ல கொண்டு வரலாம். ஓகே, வெயிட் பண்ணி எல்லாமே கொண்டு வரலாம். டோன்ட் வரி, அதை பண்ண போறேன். பண்றதுக்கு முன்னாடி கொந்தளிக்கணும். ஓகே, எஸ், உங்களோட உணர்ச்சி புரியுது. வெயிட் பண்ணி ஆல்வேஸ் தெளிவா வரீங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எனக்கே மறந்து என்ன பண்ண போறோம்? ஸோ தெளிவா வரீங்க. எக்ஸாம் பேப்பர். ஓகே, ஸோ எக்ஸாம் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கம்பேர் பண்ண சொன்னா எக்ஸாம் பேப்பர்ல நம்ம வந்து பார்த்தா சின்ன வயசுல அடிவான மெஜாரிட்டி என்ன அப்படின்னா பேப்பரை ஒட்டி எழுதாத. ஓகே, ஸோ சின்ஸ் வந்து பார்த்தா நம்ம வெப்சைட்ங்கிறது H1 டேகா. ஸோ H1 டேக்னா மெயின் ஹெட்டிங். ஸோ மெயின் ஹெட்டிங் அப்படின்னா பேப்பருக்கு மேலேயும் ஸ்பேஸ் விடணும், பேப்பருக்கு கீழே வந்து பார்த்தா ஸ்பேஸ் விடணுமா, அதாவது மார்ஜின்ல இருந்தும் கீழே வந்து பார்த்தா ஸ்பேஸ் விட்டு எழுதணும். அதே மாதிரி என்ன பண்ணணும், மார்ஜின் கீழே வந்து பார்த்தா ஸ்பேஸ் விட்டு தான் அடுத்த கட்டளை கொடுக்கணுமா. ஸோ அதே மாதிரிதான் டிஃபால்ட்டா வந்து பார்த்தா அதே மாதிரிதான் டிஃபால்ட்டா வந்து பார்த்தா இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இந்த கேப்பை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எஸ், ஸோ ஹெட்டர். ஓகே, ஹெட்டருக்குள்ள இருக்க H1 டேக மட்டும் செலக்ட் பண்ணி, ஓகே, ஹெட்டருக்குள்ள இருக்க H1 டேக மட்டும் செலக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அதோட மார்ஜின் வந்து பாத்தீங்கன்னா 0 பிக்சல். ஓகே, சோ அதோட மார்ஜின் வந்து பாத்தீங்கன்னா 0 பிக்சல் கொடுத்தா அப்படின்னா அந்த கேப் போல. ஏன் போல அப்படின்னா இந்த இடத்துல இன்னொரு கல்பிரிட் இருக்காங்க. யார் அப்படின்னா பாடி டேக். ஓகே, சோ பாடி டேக் வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா அந்த மார்ஜின் ஸ்பேஸ் இருக்கு. சோ ஒன்ஸ் பாடி டேக்கையும் செலக்ட் பண்ணி மார்ஜின் வந்து பாத்தீங்கன்னா 0 பிக்சல் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த கேப் வந்து பாத்தீங்கன்னா ஃபில்லா ஆயிருக்கு. ஆல்வேஸ் கிளியரா? சோ ரெண்டுமே என்ன பண்றோம் அப்படின்னா செலக்ட் பண்ணி மார்ஜின் வந்து பாத்தீங்கன்னா பாடியில இருக்கிற கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா கேப் இருக்கா, அதே வந்து பாத்தீங்கன்னா H1 ல இருந்து மார்ஜின் எடுக்கிறேன். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கேப் இருக்கு பாருங்க. சோ பேரலா காமிக்கிறேன். ஓகே, எஸ், சோ பேரலா காமிக்கிறேன். இப்போ நான் போய் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ஹெட்டிங்கோட மார்ஜினை ஆட் பண்றேன். ஓகே, சோ 0 பிக்சல்னா மேல போயிருச்சா, பட் இதுக்கு வந்து பாருங்க ஒரு கேப் இருக்கா. அந்த கேப் வந்து பாருங்க எதோட மார்ஜின் அப்படின்னா பாடி டேகோட மார்ஜின். அந்த கேப் ரிமூவ் பண்ணா அப்படின்னா கேப் வந்து பாருங்க கம்ப்ளீட்டா ஃபில் ஆயிடுச்சா? ஆல்வேஸ் கிளியர்? சோ கிளியரா அப்படின்னா சாட்ல வந்து கேப் வந்து கூட சொல்லிடுமா? ஆல்வேஸ் கிளியரா அப்படின்னா சாட்ல வந்து கேப் சொல்லிடுமா? எஸ், கண்டிப்பா லாஸ்ட் வீக் கண்டிப்பா நான் சொல்றேன். ஆல்வேஸ் கிளியர்? ரொம்ப ரொம்ப முக்கியமான கிளாஸ். ஓகே, சோ மார்ஜின் வந்து பாத்தா 0 பிக்சல். ஓகே, இப்போ கிளியரா புரிஞ்சுக்கோங்க. விஜயலட்சுமி, தாமோதரன், கிளியர்? சோ அவ்வளவுதான், சிம்பிள். இப்போ நம்ம வந்து பாத்தா பழையபடி 100% வச்சோம் அப்படின்னா நமக்கு அந்த பிரச்சனை வந்து பாத்தா இருக்காது. எஸ், இதுக்கு அப்புறம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான மாத்திக்கலாம். எப்படி அப்படின்னா எஸ், சோ தம்பி சொன்ன மாதிரி இந்த ஹெட்டரோட H1 டேக் இருக்கா, இந்த ஹெட்டரோட H1 டேக் வந்து பாத்தா அதுக்குள்ள இருக்க ஃபாண்ட் சைஸ வந்து பாருங்க, அதுக்குள்ள இருக்க ஃபாண்டோட சைஸ வந்து பாத்தீங்கன்னா XX லார்ஜா வந்து பாத்தா மாத்த போறோம். ஓகே, சோ XX லார்ஜா மாத்துனா அப்படின்னா எஸ் என்னாச்சு வரலையா? ஓகே, சோ நம்ம வந்து பாத்தா அந்த டிவிஷன் ப்ராப்ளம்ல சோ என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு 55 பிக்சல் வந்து பாத்தா சேஞ்ச் ஆகுது. ஓகே, எஸ், 55 பிக்சல் வந்து பாத்தா சேஞ்ச் ஆகுது. அண்ட் போறது பாத்தா இது வந்து இன்னும் கொஞ்சம் பெருசா பண்ணுங்க. அது பாத்தா 70 பிக்சல் மாத்துறேன். எஸ், சோ ஏன் அப்படின்னா நம்ம வந்து அந்த டிவிஷனுக்கு வந்து பாத்தா ஹெட்டருக்கு வந்து பாத்தா ஹைட் விட்த் வந்து பாத்தா கொடுக்கல. ஓகே, சோ அதுக்கு ஏத்த வந்து பாத்தா சேஞ்ச் ஆகல. சோ என்ன பண்றோம் அப்படின்னா சோ அந்த ஹெட்டருக்குள்ள இருக்க H1 ஓட ஃபாண்ட் சைஸ் வந்து பாத்தா 70 பிக்சல் வந்து பாத்தா மாத்துறேன். அண்ட் அதுக்கு அப்புறம் வந்து பாத்தா அந்த H1 ஓட டெக்ஸ்ட் இருக்கு. ஓகே, சோ டெக்ஸ்ட் அலைன்
சென்டர் கொடுத்தா அப்படின்னா ஆர்கனைசேஷன் ஸ்னாப் எடுத்து ஓகே. சோ ஃபாண்ட் சைஸ் 70 பிக்சலா மாத்திட்டு அந்த ஹெட்டர்ல இருக்க டெக்ஸ்ட வந்து பாத்தீங்கன்னா சென்டர்ல அலைன் பண்ண ஓகே. அதாவது டெக்ஸ்ட் அரே சென்டர் கொடுக்க போறேன். சோ கொடுத்தா அப்படின்னா நம்ம வெப்சைட் சென்டர்ல வந்துருச்சு. அதுக்கப்புறம் நமக்கு தேவை வந்து பாத்தா கலர் மாத்தணும் அப்படின்னா COLOR ஓகே. அது வந்து பாத்தா பேக்ரவுண்ட் கலர், இது வந்து பாத்தா கலர் ஓகே. சோ அது பாத்தா ஒயிட் கலரா மாத்துறேன். ஒயிட் கலரா மாத்தணும் அப்படின்னா எஸ். சோ நம்ம வெப்சைட் வந்துருச்சா? சோ அதே தான் அப்படியே காப்பி பண்ணி ஆர்கனைசேஷன் நல்லா கவனிங்க ஓகே. ஆர்கனைஸ் நல்லா கவனிங்க. சோ கோடிங் காமிக்கிறது கஷ்டம் ஓகே. ஆர்கனைஸ் நல்லா கவனிங்க. கோடிங் காமிக்கிறது கஷ்டம். அதனால அப்புறம் அத மட்டும் கேட்காதீங்க ஓகே. ஏன்னா கோடிங் ரொம்ப பெருசா இருக்கும். நான் சொல்ல கான்செப்ட் லேர்ன் பண்ணி நோட் டவுன் பண்ணி லேர்ன் பண்ணி அதுக்கு அப்புறம் பிராக்டீஸ் பண்ணுங்க. இப்ப இத வந்து பாத்தீங்கன்னா அப்படியே காப்பி பண்ணி ஆர்கனைஸ் நல்லா கவனிங்க. அப்படியே காப்பி பண்ணி கீழே ஹெட்டர் கொடுத்து இந்த ஹெட்டர் இருக்குல்ல, ஹெட்டருக்கு பதிலா வந்து பாத்தா ஃபூட்டர், அதே மாதிரி இந்த ஹெட்டருக்கு பதிலா வந்து பாத்தா ஃபூட்டர் மாத்தணும் அப்படின்னா எஸ் மாறிச்சா? ஆல்வேஸ் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி எஸ் ஃபாண்ட் ஃபேமிலி சேஞ்ச் பண்ணுங்க. கண்டிப்பா பூவே சேஞ்ச் பண்ணிடலாம் ஓகே. அதுல ஒரு ப்ராப்ளம் ஓகே. இப்போ நான் ஃபாண்ட் ஃபேமிலி வந்து பாத்தா சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஃபாண்டோட ஃபேமிலி வந்து பாத்தா எது தேவையோ சோ டைப்ஸ் டி ரோமனா ரோமன் கொடுப்போமா? எஸ். சோ ரோமன் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு சேஞ்ச் ஆச்சா? ஓகே. சோ ரோமன் வந்து பாத்தா ஒரே மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சோ நம்ம வந்து பாத்தா வேற கொடுத்து பார்க்கலாமா? ஃபாண்ட் ஃபேமிலில போயிட்டு கர்சிவ் கொடுப்போம் ஓகே. சோ கர்சிவ் கொடுத்தோம் அப்படின்னா இது நல்லா இருக்கு பாக்க எஸ். சோ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதே கர்சிவ அப்படியே இங்க காப்பி பண்ணி ஓகே. சோ கண்ட்ரோல் C கொடுத்து எப்படி அத காப்பி பண்ணமோ அதே மாதிரி இங்க போயிட்டு ஹெட்டர்லயும் கொடுத்தோம் அப்படின்னா எஸ். ஃபாண்ட் ஃபேமிலி வந்து பாத்தா மேலிங் கர்சிவ் கீழிங் கர்சிவ் ஆல்வேஸ் கிளியரா? இது கிளியரா அப்படின்னா சாட் வந்து போனா கிளியர் அப்படின்னா சாட் வந்து போனா கிளியர் பண்ணி சொல்லுங்க. ஆல்வேஸ் முன்னாடி சொல்லிட்டேன். சோ நான் உங்களுக்கு டே 1 டே 3 டே 1 டே 2 டே 3 இருக்கா போனஸ் கொடுத்துருவாங்க. இதுக்கு அப்புறம் போனஸ் இருக்காது. சோ கோடிங் எல்லாமே இருக்கா சோ லைவ்ல அட்டெண்ட் பண்றவங்க இருக்கா லைவ்ல லேர்ன் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி வந்து பண்ணா 1499 கொடுத்து நம்மளோட வந்து பண்ணா மோர் தென் 80 மெம்பர்ஸ் வந்து பண்ணா இன்டென்ட் மெம்பரா ஜாயின் பண்ணிருக்காங்க. சோ அவங்க வந்து பண்ணா அவங்க கொடுத்த வேலைக்கு வந்து பண்ணா கமிட்மெண்ட் படி நம்ம பண்ணா கோடிங் எல்லாமே அவங்க தான் கொடுக்குறாங்க. சோ லைவ் வந்து பண்ணா கம்ப்ளீட்டா ஃப்ரீ ஓகே. எஸ் ஆல்வேஸ் கிளியர். சோ கிளியரா உங்களுக்கு அவ்வளவு சிம்பிள். சோ நம்ம வெப்சைட் முடிஞ்சு ஓகே. சோ 100% வச்சறேன் ஓகே. 100% வச்சா அவ்வளவுதான். ஆல்வேஸ் நம்ம வந்து பண்ணா ஒரே ஒரு சின்ன தப்பு பண்ணிருக்கோம். என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இத வந்து பண்ணா 100% இல்லாம நம்ம வந்து பண்ணா தள்ளி வச்சிருக்கோம். அத என்ன பண்றோம் அப்படின்னா இப்ப TD ல போயிட்டு சோ TD ல போயிட்டு நம்ம வந்து பண்ணா ஒரு 35 பிக்சலா மாத்துறோம் அப்படின்னா எஸ் 35 இல்லனா பண்ணா 45 அப்புறம் மாத்தலாம். சோ 45 மாத்தணும் அப்படின்னா எஸ் அதுக்கு ஏத்த மாதிரி வந்து பண்ணா டேபிள் டேட்டா அரேஞ்ச் ஓகே. ஓகே சார் ஒண்ணே ஒன்னு சொல்றேன். அத மட்டும் மைண்ட்ல வந்து பண்ணா நான் வச்சுக்க. எஸ் சி நான் வெட்டிஃபை டிஃபிகல்ட் ஓகே. அப்படிலாம் கிடையாது. அல்ல சார் என்ன அப்படின்னா நம்ம கோர்ஸோட மெயின் ரீசன் வந்து பண்ணா இது வந்து பண்ணா சேலஞ்ச் ஓகே. இது ஏன் சொல்றேன் அப்படின்னா புரிஞ்சுக்க சேலஞ்ச் ஓகே. சோ FST 30 days challenge. சேலஞ்ச் மீன்ஸ் என்ன? எஸ் நமக்கு வந்து பண்ணா எதுவுமே தெரியாது ஓகே. எதுவுமே தெரியாது. 30 நாள் நான் வந்து பண்ணா அதை கத்துக்க போறேன் ஒரு சேலஞ்ச் ஓகே. 30 நாள் என்ன அப்படின்னா எப்போதுமே சொல்ற ஒரு எக்ஸாம்பிள் தான் உங்க பேட்ச் சொல்லல இப்ப சொல்றேன். சோ நம்ம வந்து பண்ணா நான் 2 மாசம் வந்து பண்ணா கம்ப்ளீட்டா HTML படிச்சிட்டு அதுக்கப்புறம் 2 மாசம் வந்து பண்ணா CSS லேர்ன் பண்ணிட்டு பூட்ஸ்ட்ராப் லேர்ன் பண்ணிட்டு ஜாவாஸ்கிரிப்ட் 3 மாசம் லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து பண்ணா ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ண உட்காரோம் அப்படின்னா மறுபடியும் நீங்க வந்து பண்ணா ஃபர்ஸ்ட்ல இருந்து லேர்ன் பண்ற மாதிரி இருக்கு ஓகே. இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு வருஷம் ஃபுல்லா உட்கார்ந்து ஹிந்தி படிச்சுட்டு நார்த் இந்தியா போகாம ஒரு வார்த்தை கூட தெரியாம என்ன பண்றோம் அப்படின்னா நார்த் இந்தியாக்குள்ள போயிடுறோம். அங்க போயிட்டு நமக்கு அங்க சர்வேவாக என்ன தேவையோ அந்த கான்செப்ட ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணிக்க போறோம். அதை லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு வந்து பண்ணா ஆட்டோமேட்டிக்கா மத்ததெல்லாம் வந்து பண்ணா ஈஸியா ஓகே. சொல்லுவாங்கல்ல சோ நிறைய பேர் வந்து பண்ணா திருப்பூர்ல வேலை பாக்குறவங்க ஒரு மாசம் போயிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்க சின்ன வயசுல இங்கிலீஷ் லேர்ன் பண்றதே அவ்வளவு கஷ்டமா தான் இருக்கும். பட் வந்து பண்ணா ஒரு மாசத்துல வந்து பண்ணா ஹிந்தியில பேசுவாங்க நம்ம ஊர்ல இருக்கவங்க. அதே மாதிரிதான் கிளியரா? சோ கிளியரா அப்படின்னா சாட்ல வந்து என்ன சொல்லலாம்? எஸ் மணி சொல்லுமா? சோ அதாவது அந்த சேனலோட மெயின் நோக்கம். சோ இன்னைக்கு புரியல அப்படின்னா டே 5ல கண்டிப்பா புரியும். டே 5 புரியல அப்படின்னா டே 6ல கண்டிப்பா புரியும்.
டேக் இட் as a challenge. இதுக்கப்புறம் முழுசா 30 நாள் கம்ப்ளீட் பண்ணுங்க. அதனால இந்த 30 நாள் கம்ப்ளீட் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு வந்து அந்த டிஃபரன்ஸ் புரியும். ஓகே, சோ 6 பேக்கா இருக்கலாம், வாட் எவர் மேபி, சோ ரிலேஷன்ஷிப், ஈவன் வந்து புரட்டாசி மாசமா இருக்கலாம். 30 நாள் ஃபாலோ பண்ணாதான் ரிசல்ட் தெரியும். அப்படி இல்லைன்னா தெரியாது. ஓகே, எஸ் கிளியர். I will do well. Okay, see that we are super. Okay, and go ahead, clear. That was clear. So thank you so much for the response. Okay, closing என்ன நான் அமோதி கிட்ட ஸ்பேஸ் கொடுக்க முடியுமா? எஸ், அதான் நம்ம கொடுக்க போறோம். எப்படி கொடுக்க போறோம் அப்படின்னா சின்னதா ஒரு 420 வேலை பார்க்க போறோம். ஓகே, சோ என்ன 420 அப்படின்னா இப்போதைக்கு அன்ப்ரொபோஷனலா கொடுக்க போறோம். ஓகே, அகைன் இப்போதைக்கு வந்து பண்ணா அன்ப்ரொபோஷனலா கொடுக்க போறோம். அன்ப்ரொபோஷனல் மீன்ஸ் பிரேக்ங்கற ஒரு பையனை வந்து பண்ண யூஸ் பண்ணுவோம். ஓகே, சோ பிரேக்னா ரெண்டு பேருக்கு நடுவுல பிரேக்கப் பயிற்சி சொல்றோமா? சாரி ஃபாதர், சும்மா சொல்றேன். ஓகே, சோ ரெண்டு பேருக்கு நடுவுல பிரேக்கப் பயிற்சி சொல்றோம். அதே மாதிரி தான் பிஆர்னா சோ நடுவுல வந்து பண்ணா யாரோ ஒருத்தர் கோடு கிளிக்க போறாங்க. எஸ், சோ பிஆர். ஓகே, சோ பிஆர் கொடுத்தா அப்படின்னா ஒரு சின்ன கேப் வரும். நான் வந்து பண்ணா என்ன பண்றேன் அப்படின்னா இதை காப்பி பண்ணி ஒரு 5 பிஆர் வந்து பண்ண. ஓகே, சோ 5 பிஆர் கொடுக்குறேன். 5 பிஆர் கொடுத்தா அப்படின்னா எனக்கு வந்து பண்ணா 5 டைம் வந்து பண்ணா ஒரு கேப் வரும். சோ மேல இருந்து கீழ வந்து பண்ணா கேப் வந்துச்சா? சோ அதே மாதிரி என்ன பண்றேன் அப்படின்னா இத அப்படியே காப்பி பண்ணி சோ பிஆர்னா பிரேக். ஓகே, இத அப்படியே காப்பி பண்ணி எப்படி ஹெட்டருக்கும் டேபிளுக்கும் நடுவுல கொடுத்தனோ அதே மாதிரி டேபிளுக்கும் ஃபூட்டருக்கும் நடுவுல வைப்பனா பிரேக் டேக் வந்து பண்ண. ஓகே, சோ டேபிளுக்கும் ஃபூட்டருக்கும் நடுவுல வந்து பண்ணா பிரேக் டேக் கொடுக்க போறேன். இப்பவே பார்த்தோம் அப்படின்னா எஸ் கொஞ்சம் கேப் வந்து பண்ணா இன்னும் கீழே தள்ளலாமா? எப்படி தள்ள போறேன் அப்படின்னா இன்னொரு பிரேக் டேக் கொடுக்குறேன். எஸ், தள்ளுறேன். சோ அதுக்கு வந்து பண்ணா இன்னொரு பிரேக் டேக் கொடுக்குறேன். ஓகே, தள்ளுறேன். சோ இத லாஸ்ட் வந்து ஒரே ஒரு பிரேக் டேக், இந்த பிரேக் டேக் மேல கொடுத்தலாம். ஓகே, சோ சரி சமமா பிரிச்சு கொடுத்தலாம். கொடுத்தா அப்படின்னா இப்போ நம்ம கரெக்ட்டா இருக்கா? ஆல்வேஸ்லயே why can we use margin quantum mistake break? எஸ், தேவஸ் கிளாஸ்ல இன்னைக்கு நம்ம வந்து பண்ணா அன்ப்ரொபோஷனலா பண்றோம். ஓகே, இன்னைக்கு நம்ம வந்து பண்ணா அன்ப்ரொபோஷனலா பண்றோம். டேபிள்ல வந்து பண்ணா இத நம்ம ப்ரொபோஷனலா மேலேயும் கீழே வந்து பண்ணா அக்யூரேட்டா பண்ணுவோம். ஓகே, சோ அத சொல்லல. சோ அன்ப்ரொபோஷனல் நம்ம வந்து பண்ணா அடுத்த கிளாஸ்ல ப்ரொபோஷனலா பார்க்கலாம். ஓகே, அது எப்படி படிக்கலாம்? இது கிளியரா அப்படின்னா சாட்ல வந்து பி ஆர் டைப் பண்ணுவீங்க. எஸ், பி ஆர் வந்து பண்ணா க்ளோஸ் டாக் இருக்கு. சரி, இது வந்து பண்ணா நம்ம பார்த்தோம்ல சிங்கிள் டாக் தான். அது வந்து அன்பேர் டாக். ஆல்வேஸ் நம்மளோட வெப்சைட் எப்படி இருக்கு? ஓகே, சோ நம்மளோட வெப்சைட் எப்படி இருக்கு? எஸ், சோ இதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதுல ஆல்வேஸ் இதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கோவரிங் மெத்தட் அது எல்லாமே வந்து பண்ண ஆட் பண்ண போறோம். ஓகே, முன்னாடி சொன்ன மாதிரி how to give effects to. ஓகே, எஸ், செல்லம் வந்து நம்ம எல்லாமே பார்க்கலாம். ஓகே, நோட் பேர் அப்புறம் லீவ் பண்ண போறது இல்ல. நம்ம வந்து பண்ணா இதான் கொடுக்க போறோம். ஓகே, நம்ம வந்து பண்ணா இதான் கொடுக்க போறோம். அவ்வளவு சிம்பிள். இப்போ ஓகே, நான் இதையும் சொல்லிடுறேன். என்ன பண்ணலாம்னா சோ கையில் ஓகே, சோ வந்து பண்ணா இந்த மெத்தட் சொல்லிடுறேன். சோ நாளைக்கு வரை வெயிட் பண்ண வேண்டாம். இங்க போறேன். இந்த பிரேக் டேக் இருக்குல்ல, இந்த பிரேக் டேக் கண்ட்ரோல் எக்ஸ் வந்து பண்ணணும். ஓகே, சோ கொடுத்துட்டு இப்போ வந்து பண்ணா ஃபூட்டர் மட்டும் கீழ கொண்டு வரணும் அப்படின்னா ஃபூட்டர்ல போயிட்டு சோ ஃபூட்டர்ல போயிட்டு மார்ஜின். ஓகே, சோ மார்ஜின் டாப்ல இருந்து ஒரு 50 பிக்சல் வந்து பண்ணா கீழ தள்ளு. ஓகே, சோ டாப்ல இருந்து கீழ தள்ளு அப்படின்னா நமக்கு வந்து பண்ணா அந்த ஃபூட்டர் வந்து பண்ணா கொஞ்சம் கீழ போவோம். இதே நான் வந்து பண்ணா 100 பிக்சல். ஓகே, சோ மார்ஜின் டாப்ல இருந்து வந்து பண்ணா 100 பிக்சல் தள்ளலாம். அப்படி இல்லைன்னா 120 கொடுக்கலாமா? சோ 120 கொடுத்தா ஓகே, சோ நம்ம வந்து பண்ணா 130 கொடுத்தா கரெக்டா இருக்கும். சோ மார்ஜின் டாப்ல இருந்து 130. ஓகே, சோ அவ்வளவு சிம்பிள். நம்ம இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். சோ இந்த மாதிரி கொடுக்கும்போது வந்து நம்ம பண்ணிருக்கேன். ஓகே, சோ இதுல வந்து பார்த்தா பிரேக் டேக் மூலமா பண்ணிருக்கேன். சோ மேல இருந்து கீழ சோ இது வந்து பார்த்தா மிடில்ல இருந்து கீழ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து மார்ஜின் டாப்ல இருந்து 130 பிக்சல் கீழ. ஓகே, நான் டெலீட் பண்ண அப்படின்னா உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். சோ இது பார்த்தா மேல இருக்கும். அது என்ன பண்றேன் அப்படின்னா 130 பிக்சல் கீழ தள்ளு. ஓகே, சோ மார்ஜின் டாப்ல இருந்து 130 பிக்சல் கீழ தள்ளுறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒண்ணே ஒண்ணுதான். ஆர்கனைஸ் ஒண்ணே ஒண்ணுதான். இத இப்படிதான் பண்ணணும்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கிடையாது. ஓகே, இது வந்து எப்படி வேணாலும் நம்மளால பண்ணிக்க முடியும். எப்படி வேணாலும் நம்மளால பண்ணிக்க முடியும். அதனால தான் இதை பத்தி ஒரி பண்ணிக்க வேணாம். எஸ், சோ நிறைய கான்செப்ட் இருக்கு, நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. அவ்வளவு சிம்பிள். சோ இப்ப நம்மளோட வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்னொரு இந்த இடத்துல வந்து நான் வந்து சின்னதா ஒரே ஒரு டெஸ்ட் வைக்க போறேன். என்ன டெஸ்ட் அப்படின்னா
சோ நான் அடுத்த கான்செப்ட் சூப்பர் ஈஸியா ஓகே எஸ் சோ கூகுள் மாதிரி சொல்ல முடியுமா சோ இதுவரை ஈஸியா அப்படினா சாட்ல வந்து சூப்பர் ஈஸி சொல்ல முடியுமா ப்ரோ இஃப் யூ கிவ் பாட்டம் 0 எஸ் பாட்டம் 0 கொடுக்கலாம் சோ நம்ம வந்து பண்ணா சொல்ல மறுபடியும் சொல்றேன் இந்த மெத்தட வந்து பண்ணா எப்படி வேணாலும் பண்ண முடியும் அது பண்ணா மார்ஜின் பாட்டம்ல 0 பிக்சல் வந்து பண்ண கொடுக்கலாமா சோ கொடுத்தோம் அப்படினா செக் பண்ணுவோம் சோ செக் பண்ணி பார்த்தோம் அப்படினா எஸ் சோ நம்ம வந்து பண்ணா பாட்டம் வந்து பண்ணா எங்க முடியுதோ அத வந்து பண்ணா பாட்டமா எடுத்து எங்க முடியுதோ அத பண்ணா பாட்டமா எடுத்து சோ நம்ம வந்து பண்ணா மேனுவலா இப்படி அரேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கு எஸ் அதர்வைஸ் கிளியர் சூப்பர் ஈஸியா லிட்டில் டிஃபிகல்ட் பண்றதுக்கு சிவதாஸ்ரீ நான் சொல்லல மறுபடியும் நம்ம லேர்ன் பண்ணோம் அப்படினா ஈஸியா பண்ண முடியும் சோ இந்த இடத்துல என்ன பண்ண போறோம் அப்படினா சின்னதா ஒரே ஒரு டெஸ்ட் வைக்க போறேன் என்னன்னா இதுக்கு அப்புறம் நான் சொல்லி தர போறத அட்டெண்டன்ஸ் ஸ்கிரீனுக்கு அப்புறம் வந்து பார்த்தா நான் சொல்ல போறேன் அட்டெண்டன்ஸ் ஸ்கிரீன் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து நான் சொல்லி தர போறேன் சோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதா வந்து பண்ண ஒரு அனௌன்ஸ்மென்ட் சின்னதா இல்ல பெரிய அனௌன்ஸ்மென்ட் சோ உங்களோட டிபார்ட்மென்ட் வந்து பண்ண சொல்லலாமா எஸ் நான் கண்டிப்பா அதை சொல்றேன் சோ ஆஃப்டர் அட்டெண்டன்ஸ் வந்து பண்ணா ஓவர் எஃபர்ட் சொல்றேன் சோ நீங்க வந்து பண்ணா என்ன டிபார்ட்மென்ட்னு சாட்ல வந்து பண்ண சொல்றீங்களா ரெடி பண்ணறேன் சார் ஓகே சார் நோவிடெக் வந்து பண்ணா ஒரு எடிடெக் கம்பெனி ஓகே எஸ் சோ இந்த இடத்துல வந்து பார்த்தா இந்த எடிடெக் கம்பெனி வந்து பார்த்தா எங்களோட மெயின் ரோல் ஓகே சோ மெயின் ரோல் வந்து பார்த்தா இததான் நீங்க படிக்கணும் இத நீங்க படிச்சீங்க அப்படினா ஒரு ஜாப் கிடைக்குது எஸ் ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடீஸ் சூப்பர் ஸ்டாக் ஓகே அப்புறம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சிஎஸ்சி ஐடி பிடெக் ஐடி ஆர்எஸ் இசி ஓகே சோ ஆர்டிஐஎஃப் ஓகே ஆர்டிஎஃப் ஓகே ஆர்டிஐஎஃப் ஓகே ஆர்டிஐஎஃப் ஓகே எஸ் சோ பிஇசி ஓகே பிசி நிறைய பேர் இருக்கீங்களா நான் மறுபடியும் சொல்றேன் சோ என்னோட ரோலா இருக்கட்டும் நோவிடெக்கோட ரோலா இருக்கட்டும் சோ மெயினானது என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாத்த மட்டும் இத வந்து பார்த்து சோ இந்த பாத்துல வந்து நீங்க போனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றத மட்டும் எங்களோட வேலைக்காரங்க சோ வேலை என்ன அப்படின்னா அந்த பாத்துல உங்களை கூட்டிட்டு போறதுக்காக தான் இப்ப என்ன சொல்ல போறோம் அப்படின்னா எஸ் இப்போ வந்து நம்ம லைவ்ல வந்து போனா இவ்வளோ டிபார்ட்மெண்ட் இருக்கு நம்ம லைவ்ல வந்து போனா பதவி இருக்கு சோ ட்ரிபிள் இருக்கு சிஎஸ்சி இருக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ட்ரிபிள் சோ பிஎம்இ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமென்ட் இருக்கு இஎன்ஏ ஓகே சோ கொஞ்சம் ரேரான டிபார்ட்மெண்ட் அது இஎன்ஏ ஐசிஓ எஸ் சோ இந்த மாதிரி வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்க உங்களுக்கு நான் இப்ப ஒரு சின்னதா ஒரு பார்த்து ஓகே என்ன அப்படின்னா நாங்க ரீசெண்டா அனௌன்ஸ் பண்ண நியூ இயர் நியூ ஸ்கில்ஸ் நியூ பாத் ஓகே இதுல வந்து பண்ணா ஏஐ இருக்க போது சோ ட்ரிபிள் ஈஸி அப்படின்னா ஐஓடி இருக்க போது எத்திக்கல் ஹேக்கிங் சைபர் செக்யூரிட்டி பிளாக் செயின் ஃபுல் ஸ்டாக் மிஷின் லேர்னிங் டீப் லேர்னிங் டேட்டா அனலிட்டிக்ஸ் அண்ட் பைத்தான் ப்ரோகிராமிங் ஓகே சோ இதுல எந்த ரெண்டு டெக்னாலஜி சூஸ் பண்ணா உங்களோட லைஃப் வந்து பண்ணா செக்யூரா இருக்கலாம் ஓகே சோ ரெண்டு பேர் ஓகே சோ ஃபுல் ஸ்டாக்கோட இத சூஸ் பண்ணா நல்லா இருக்கும் சோ அதுக்கப்புறம் ஐஓடியோட சூஸ் பண்ணா நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் சைபர் செக்யூரிட்டியோட இத சூஸ் பண்ணா நல்லா ஓகே சோ அது மாதிரி உங்களோட ரெண்டு டெக்னாலஜி இருக்கா சாட்ல சொல்லுமா ரெண்டு 10 டெக்னாலஜி இருக்கா எது ரெண்டு சூஸ் பண்ண நல்லா இருக்குன்னு எஸ் இந்த 10 டெக்னாலஜி இருக்கா நான் உங்களுக்கு 10 இன் பண்டில் ஆஃபர் இருக்கா ப்ரொவைட் பண்ண போறோம் ஓகே ஏன் அப்படின்னா ட்ரெண்டிங் டெக்னாலஜி ஃபார் 2025 டைப் பண்ணீங்க அப்படின்னா சோ நீங்க சொல்ற மாதிரி இந்த 10 டெக்னாலஜி லேர்ன் பண்ணாலே உங்களால வந்து பண்ணா இவ்ளோ ஜாப் ரோல் ஓகே இவ்ளோ ஜாப் ரோல் வந்து பண்ணா சோ ட்ரெண்டிங் டெக்னாலஜி செட்டப் இருக்கு அந்த செட்டப் வந்து பண்ணா இவ்ளோ ஜாப் ரோல்ஸ் உங்களால வந்து பண்ணா என்ன சொல்றது ஒரு பேசிக்ல இருந்து ஒரு இன்டர்மீடியேட் லெவலுக்கு வந்து பண்ணா கன்வர்ட் ஆக முடியும் ஏன் சொல்றாங்கன்னா ஒரு மென்டல் சப்போர்ட்டோட ஒரு ப்ரீசைஸ் கண்டென்ட்டோட ஈஸியா வந்து பண்ணா 30 டேஸ்ல உங்களால மாறும் ஓகே சோ அந்த ஒரு ரீசன்காக வந்து பண்ணா இந்த 10 பண்டில் இருக்கும்போது இது வந்து பண்ணா எஃப்எஸ்சில என்ன கிடைச்சோ அதே மாதிரி தான் சோ 10 கோர்சஸ் வந்து பண்ணா into 10 ஓகே சோ ரெக்கார்டட் வீடியோஸ் ப்ராஜெக்ட்டோட சோர்ஸ் கோட் எல்லா டெக்னாலஜி எல்லா டெக்னிக்கல் பிபிடி லைவ் Q&A VIP குரூப் மென்டல் சப்போர்ட் இன்டர்வியூ क्वेश्चन அது வந்து பண்ணா 10 இன்டென்சிவ் சர்டிஃபிகேட் பண்ணா கிடைக்க போகுது இது எல்லாமே வந்து பண்ணா லைஃப் டைம் வேலிடிட்டியா சோ என்ன ட்ரெண்ட் அப்படினா எஸ் சோ நம்ம இதுக்கு அப்புறம் வந்து பண்ணா ஃபியூச்சர்ல ஜாப்ல வந்து பண்ணா செக்யூரா இருக்கணும் அப்படினா எஸ் மாஸ்டர் இன் ஒன் டொமைன் அண்ட் ஒன் டூல் அண்ட் கண்டிப்பா வந்து பண்ணா இன்னொரு டொமைன்லயோ இல்ல இன்னொரு டூல்ல இருக்கறா வெளிய எடுத்து இல்ல சோ நான் பவர் அனலிட்டிக்ஸ் படிக்கும் போதே ஐஓடி கொஞ்சமா லேர்ன் பண்ணனால என்னால வந்து பண்ணா ஐஓடிக்கு ஸ்விட்ச் ஓவர் ஆரம்பிச்சு அதே மாதிரி ஐஓடி வந்து பண்ணா சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ல வெப் டெவலப்மென்ட் பண்ணனால என்னால வந்து பண்ணா பவுன்ஸ் ஸ்டாக் டெவலப்பர் ஆரம்பிச்சா சேம் லைக் தட் நம்ம வந்து பண்ணா ஒரு டொமைன்ல மாஸ்டரா இருக்கணும்
இன்னொரு மொபைல் வந்து பாத்தா கண்டிப்பா பேசிக் நாலேஜ் இருக்கு ஓகே சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் நான் வந்து பாத்தா 10 கோர்சஸ் அண்ட் 10 சர்டிபிகேட்டோட வந்து பாத்தா இத நான் ப்ரொவைட் பண்ண போறேன் இது மெயினா வந்து பாத்தா நான் யாருக்காக கிரியேட் பண்ணோம் அப்படினா ஸ்டூடண்ட்ஸ் ஓகே என்னோட டார்கெட்டட் ஆடியன்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் பட் இது வந்து பாத்தா ஒரு முக்கியமான அவேர்னஸ் ஓகே என்ன அவேர்னஸ் அப்படினா இந்த கோர்ஸ் அதிகமா பர்ச்சேஸ் பண்ண யார் அப்படினா ஸ்டூடண்ட்ஸ் விட வொர்க்கிங் ப்ரொஃபஷனல் ஏன் அப்படினா அவங்க இப்ப ரியாலிட்டில அந்த டிமாண்ட ஃபேஸ் பண்ணிட்டே சோ அவங்களோட ஸ்கில்ஃபுல்லா ஒரு கோர்ஸ் வந்தாங்க அப்படினா அவங்களுக்கு வந்து பாத்தா ஜாப் கொடுத்தறாங்க இவங்கள வந்து பாத்தா வெளிய அனுப்பிச்சறாங்களா சோ அந்த ஒரு ரீசனால நாங்க எதிர்பார்க்கவே இல்ல இது வந்து பாத்தா மார்க்கெட்டிங்கா சொல்றோம் ஓகே இது வந்து பாத்தா ரியல் இது வந்து பாத்தா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க சோ ஸ்டூடண்ட்ஸ் விட இவங்க வந்து பாத்தா அதிகமா பர்ச்சேஸ் வொர்க்கிங் ப்ரொஃபஷனல் தான் அதிகமா பர்ச்சேஸ் பண்றாங்க என்ன ரீசன் கேட்டோம் அப்படினா எஸ் இப்போ வந்து பாத்தா நிறைய ஸ்கில்ஸ் இருந்தா தான் salary பாத்தா இன்கிரிமென்ட் கேட்க முடியுது சோ அப்ப நம்ம வந்து பாத்தா அதுக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் ஆயிக்கிறது ரொம்ப ரொம்ப ப்ளஸ் ஓகே ஆல்வேஸ் சோ இந்த டெலிவர் பண்ணுறது பாத்தா நீங்க தனித்தனியா மொத்தமா எல்லா கோர்ஸும் படிக்கணும் அப்படினா மோர் தென் 2,50,000 ஓகே இன்னைக்கு ஒன் டே வந்து பாத்தா சோ 2024 ல இருந்து 2025 போறனால இந்த அமௌண்ட் வந்து பாத்தா 2425 ஓகே சோ நான் வந்து பாத்தா அதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு பாத்தா சாட்ல ப்ரொவைட் பண்றேன் எஸ் கையில ஓகே இது பாத்தா கம்ப்ளீட்டா ஆப்ஷனல் தான் இது வேணும்னா வந்து பாத்தா நீங்க தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம் சோ அதுல லிங்க் வந்து பாத்தா வந்து சாட்ல ப்ரொவைட் பண்ணுங்க எஸ் கொடுத்துட்டேன் நான் வந்து பாத்தா கையில ஓகே சோ இது எனக்கு வேணும் சோ 10 சர்டிபிகேட் வந்து பாத்தா நான் ஒவ்வொரு இன்டர்வியூ போகும்போதும் அந்த இன்டர்வியூ ஏத்த மாதிரி ஆல்வேஸ் சோ கையில வந்து அட்டெண்டன்ஸ் டிக்கெட் கையில ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மென்ட் இருக்கு அது வந்து பண்ணா அதுக்கு அப்புறம் அட்டெண்டன்ஸ் டிக்கெட் கிடையாது ஓகே சோ கையில நான் சொல்லியல அது வந்து பண்ண லீவ் ஆயிக்கலாம் எஸ் சோ உங்களுக்கு அந்த லிங்க் வந்து பண்ணா சாட்ல ப்ரொவைட் பண்ணிருக்கேன் சோ கிளியரா சோ ஜாயின் பண்ணனும்னு நினைக்கிறது நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் சோ இது வந்து ஒரு லிமிட்டட் ஆஃபர் தான் சோ டக்குன்னு அடுத்த ஆஃபர் வந்து சட்டுன்னு அது க்ளோஸ் ஆயிருக்கு சோ நீங்க மொத்த டெக்னாலஜியும் 10 இன்டென்சிவ் சர்டிபிகேட் வந்து பண்ணா 2425 வந்து பண்ணா கெட் பண்ணிக்கலாம் அண்ட் மோரோவர் உங்களுக்கு வந்து பண்ணா இந்த எஃப்எஸ்டி இந்த என்ன சொல்றது நம்மளோட இந்த ஆஃபர் இருக்கு ஓகே ஏன் இத சொல்றேன் அப்படினா இப்ப ஆல்ரெடி வந்து பண்ணா நம்மளோட பெய்ட் நம்பர் இருக்குல்ல ஆல்ரெடி பெருசா ஆகணும் சோ அதுக்கான டெக்னாலஜி நேம் என்ன அப்படினா போவரிங் ஓகே சார் போவரிங் அப்படினா தெரியாமலையா எஸ் சோ மவுஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேல போவரிங் பண்ண போறோம் ஓகே சோ தெளிவா சொல்லுங்க அது பாருங்க க்ளோஸ் பண்ணிடுறேன் எஸ் கையில சார் சோ மவுஸ் வந்து பாத்தீங்கன்னா இது மேல கொண்டு போறேனா இந்த டிவிஷன் மேல கொண்டு போறோம் அப்படினா அந்த டிவிஷனோட பேக்ரவுண்ட் கலர் டிவிஷனோட பேக்ரவுண்ட் கலர் மாறும் அண்ட் மோரோவர் அந்த டிவிஷனோட சைஸ் வந்து நம்ம மாறணும் அத நம்ம வந்து பாத்தா எப்படி CSS ப்ராப்பர்ட்டி மூலமா கொடுக்க போறோம் ஓகே அத நான் வந்து தெளிவா சொல்ல போறேன் சோ இந்த இடத்துல வந்து பாத்தா தெளிவா அக்செப்ட் பண்ணுங்க சோ நம்மளோட அந்த டிவிஷன் நேம் என்ன எஸ் பேகா சோ பேக் மேல தான் என்ன பண்ண போறோம் அப்படினா மவுஸ் கொண்டு போய் வைக்க போறோம் சோ பேக் மேல தான் என்ன பண்ண போறோம் நம்ம வந்து பாத்தா மவுஸ் வந்து வைக்க போறோம் சோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படினா இந்த இடத்துல போயிட்டு சோ எங்க இருக்கு நம்மளோட பேக் இங்க இருக்கா சோ அதே மாதிரி நல்லாவீங்க அதே மாதிரி டாட் பேக் ஓகே சோ டாட் பேக் கொடுத்துட்டு நான் வந்து பாத்தா ஹோவரிங் ஓகே சோ ஹோவரிங் கொடுத்துட்டு என்ன பண்றேன் அப்படினா எப்ப அந்த பேக் மேல நான் வந்து பாத்தா ஹோவரிங் அந்த பேக் மேல வந்து பாத்தா நான் வந்து ஹோவரிங் பண்றணும் அப்போ வந்து பாத்தா அதோட இங்க இருக்கா எஸ் அதோட பேக்ரவுண்ட் கலர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சேஞ்ச் ஆகும் ஓகே சோ பேக்ரவுண்ட் வந்து பாத்தா சேஞ்ச் ஆகும் பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆல்வேஸ் ஓகே ஆல்வேஸ் கிளியரா ஓகே வெயிட் ஓகே ஆனா கிளாஸ் நம்ம இருக்கா எஸ் ஆல்வேஸ் கிளாஸ் ஓகே சோ பாலகிருஷ்ணன் வந்து பாத்தா அந்த கோர்ஸ் வந்து பாத்தா 10 பேஜ் வந்து இல்ல நான் பாத்தா காமிக்கிறேன் வெயிட் ஓகே ஆல்வேஸ் சோ அந்த இன்டர்ன்ஷிப் பத்தி டவுட் இருக்குறவங்க கையில கூட வெயிட் பண்ணி சோ இன்டர்ன்ஷிப் பத்தி டவுட் இருந்தா கையில வெயிட் பண்ணுங்க இதுக்கு நான் சோதிச்சேன் நான் கரெக்ட்டா முடிச்சறேன் அதுக்கு டவுட் எல்லாம் கேளுங்க எஸ் ஓகே சோ வெயிட் ஓகே அண்ட் பேக் டு நார்மல் கிளியரா எஸ் திவ்யா ரெடி ஓகே தெரியாமலையா இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா உங்க டவுட் எல்லாமே ஹோல்ட் ஆன் பண்ணி இப்போ எதுவுமே பார்க்க முடியல அதுக்கு கான்செப்டை முடிச்சறேன் கான்செப்டை முடிச்சிட்டு நமக்கு அதுக்கப்புறம் வரோம் ஓகே சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்றேன்னா இந்த இடத்துல மவுஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹோவரிங் ஓகே சோ பேக் வந்து பாத்தீங்கன்னா கேப்ஸா சோ அது ஒரு மிஸ்டேக் சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் லெட்டர் கொடுத்துக்கோமா சோ பேக்ங்கிறது கேபிட்டல் லெட்டர் அது மாதிரி கரெக்டா இருக்கு ஓகே இப்போ நான் போயிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா
நம்மளோட திங்கிங் என்னவா இருக்கும்? ஓகே, நம்மளோட திங்கிங் வந்து பாத்தா என்னவா இருக்கும்? இந்த மவுஸ் வந்து பாத்தா மேல கொண்டு போனா பேக்ரவுண்ட் வயலட்டா வரும் நினைச்சோமா? ஆனா பாருங்களே, ஃபேஸ் மட்டும் தான் வயலட் கலர் தெரியுது. அதே மாதிரி ஷர்ட் மட்டும் தான் வயலட் கலர் தெரியுதா? நம்ம வந்து பாத்தா அந்த பேக்ரவுண்டே, அந்த பேக்கோட பேக்ரவுண்டே வந்து பாத்தா பர்பிள் கலரா மாறணும். ஏன் மாறல? என்ன ரீசன் அப்படின்னா, என்ன ரீசன் அப்படின்னா